ப்ரோ பிரகாஷ் ப்ரோ. சொல்லுங்க பிரதர். பரணி என்ன ப்ரோ வந்துட்டாப்டியா? ரொம்ப லேட்டா ஸ்டார்ட் பண்றீங்க ப்ரோ? இன்னைக்கு ஒரு ஒர்க்கு 8 ஃபோன் மணிக்கு வந்துருச்சு, போன் அதனால இருக்கு. ஸ்டார்ட் பண்ண முடியல. ட்விட்டர் அதான் ஃபோன் ரீல்ஸ் வந்துருச்சு, கரெக்டாக ஒரு ஃபோன் வந்துருச்சு கரெக்டாக 8 மணிக்கு. அதில் நீங்க அப்படியே டிலே ஆயிடுச்சு. கங்குவா போஸ்ட் போட்டிருக்காரு, கீழே போய் கமெண்ட் பண்ணலான்னு பார்த்தேன். டைப் பண்றதுக்குள்ள வந்துச்சு நோட்டிபிகேஷன். ரைட்டு, பரணி வந்துட்டாப்படி. பரணி அப்படியே அப்டேட் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. அப்டேட் சொல்லிட்டு அப்படியே ரெகுலராக அப்படியே போயிடும். வீரதீர சூரன் டீசர் வந்திருக்கு, டீசரை பற்றி பேசுவோம். ஃபர்ஸ்ட் அப்டேட் சொல்லிடுங்க. ஓகே ஓகே, கேக்குதா? தெளிவாக கேட்குது. ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து வெனம் அந்த படம் வந்து ஸ்ட்ரீம் ஆயிட்டிருக்கு நியூசிலாந்தில். ரெண்ட் அவைலபிளாக இருக்குது அமேசானில். அதே மாதிரி நாளைக்கு வந்து ஹெரட்டிக் அப்படின்ற படமும் த பெஸ்ட் கிறிஸ்மஸ் பேஜண்ட் எவர் அப்படின்ற படமும் நாளைக்கு வந்து வீடியோ ஆன் டிமாண்டில் வரும். அதே மாதிரி வணங்கான் ஆடியோ லான்ச்சு. அதே சமயம் பாலாவோட 25 வருஷ இது பயணம், திரைப்பயணம், அதுக்காக ஒரு ஈவெண்ட் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது வந்து டிசம்பர் 18 பிளான் பண்ணி டிசம்பர் 18 நடக்க போகுது. அதே மாதிரி சூர்யா 45ஓட மியூசிக் டைரக்டர் வந்து சாய் அபியங்கர் அவர் தான் சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ராஷ்மிகா மன்னன் அவங்க நடிக்கிற த கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த படத்தோட டீசர் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, தமிழ் அண்ட் தெலுங்கு. தெலுங்குல வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்குது விஜய் தேவர்கொண்டா தான். தமிழ்லையும் வாய்ஸ் ஓவர் நல்லா இருந்துச்சு, யாருன்னு தெரியல, பட் ஆனால் வந்து டீசர் நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி லெஜண்ட் சரவணன் அவர் இப்போ அடுத்து துரை செந்தில்குமார் கூட படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது இப்போ ஷூட்டிங் வந்து ஜார்ஜியாவில் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி முஃபாசா த லைன் கிங் அதுக்கு வந்து அர்ஜுன் தாஸ் தான் வந்து வாய்ஸ் கொடுக்குறாரு லீட் கேரக்டருக்கு. அதே மாதிரி வேதிகாவோட ஃபியர் அப்படின்ற படத்தோட ட்ரெய்லர் வந்து இன்னைக்கு வந்து வந்துருந்துச்சு, தெலுங்கு படம். அதே மாதிரி பேபி ஜான் தெரி படத்தோட ரீமேக் அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அலங்கு அப்படின்ற தமிழ் படத்தோட ட்ரெய்லர் வந்து நாளைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் வெளியிடுவார் 5 மணிக்கு. அதே மாதிரி விக்ரமோட வீரதீர சூரன் டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு டீசர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, டீட்டெயில்டாக வந்து பேசுவோம். அதேமாதிரி கொட்டுக்காளிக்கு வந்து ஸ்பெஷல் மென்ஷன் ஃபார் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சிங்கப்பூர் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி மலையில் நனைகிறேன் அந்த படத்துல இருந்து நாட்கள் அழகாய் நகர்கிற அந்த சாங் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு, வீடியோ சாங்கு. அதே மாதிரி திருமாணிக்கம் சமுத்திரக்கனி படம் அந்த படத்தோட ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டிசம்பர் 27 தேட்டர்கள் ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி வெனம் த லாஸ்ட் டான்ஸ் அந்த படமும் பார்த்துட்டு எனக்கு அவ்வளோவா ஒர்க் ஆகல படம். சில சீன்ஸ் நல்லா இருந்தாலுமே ஓவரால் பார்க்கும்போது ஒரு மாதிரி எனக்கு என்ன சொல்ல, நல்ல பிளாட் இதான், சின்ன பிளாட்டு, பட் ஆனால் வந்து சீன்ஸ்லாம் ரொம்ப ரேண்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நரேட்டிவ் எனக்கு பெருசாக வந்து பிடிக்கல. அதே மாதிரி காமெடிஸும் பெருசாக பிடிக்கல. ஃபைனல் ஆக்ட் கொஞ்சம் பிடிச்சது, பட் ஓவராலாக பார்க்குறப்ப எனக்கு வந்து பிலோ ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ஆவரேஜ் டு பிலோ ஆவரேஜ் அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. வீரதீரசூரன் டீசர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. உண்மையிலே வந்து கம்பேக் ஃபிலிமாக இருக்கும்னு நினைக்கிறேன் விக்ரமுக்கு. அதே மாதிரி ஜிவி பிரகாஷோட மியூசிக்குமே சரி சூப்பராக இருந்துச்சு. சுராஜோட கேரக்டருமே வந்து அதில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு தெரிஞ்சு சுராஜ், அதுக்கப்புறம் எஸ்டே சூர்யா, விக்ரம் 3 பேரோட கேரக்டரோட அது பிளெண்ட் ஆகி பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் உண்மையிலே அந்த படத்துக்கு வெயிட்டிங், பார்ப்போம். நீங்கள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. வேறு ஏதாவது அப்டேட்ஸ் மிஸ் ஆயிருந்துச்சுனாலும் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு வந்து 3 ட்ரெய்லருமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. வீரதீர சூரனும் நல்லா இருந்துச்சு, பேபி ஜானும் நல்லா இருந்துச்சு, அந்த கேர்ள் ஃப்ரெண்டா அதுவும் நல்லா இருந்துச்சு. திருமாணிக்கமும் ஓரளவு நல்லா இருந்துச்சு. அது ஒரு அதை ஃபேமிலி நான் இன்னும் ட்ராமா. பார்க்கல. அது துல்கர் பண்ணிட்டாரா? துல்கர் தான் ரிலீஸ் பண்றாங்கிற போஸ்டர் பார்த்தேன், பட் நான் ரிலீஸ் ஆனது பார்க்கல. இல்லை, அது ரிலீஸ் ஆகி ட்ரெய்லர் லிங்க் மட்டும் தான் நான் பார்த்தேன். ட்ரெய்லர் நான் பார்த்தேன், அது ஒரு ஃபேமிலி ட்ராமா மாதிரி தான் இருந்துச்சு.
கொஞ்சம் எமோஷனல் சீன்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். அது படம் ரிலீஸ் ஆனா தெரியும் எப்படி இருக்கும்னு சொல்லி. வீரதீர சூரன் தான் ப்ரோ, வேற லெவலு, அல்டிமேட். அதுவும் அந்த ஒயிட்ல அந்த கார்ல இருந்து இறங்கி வரும்போது அப்பா ஏப்பா இந்த மாதிரி சீயானதையா நாங்க பார்க்க விரும்பணும், இப்படி நடியா இதுதாயா வேணும். அந்த பழைய ஜெமினில அந்த இதுல எல்லாம் இந்த மாதிரி பார்ப்போம். நானுமே எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக. உண்மையிலே ஒரு நல்ல ஜிவி ஒரு ஃபிலிமா இருக்கும். அதான் ஜிவிய எனக்கு தெரிஞ்சு இந்த என்னது சி பக்கத்தாடி பியானோவை கொளுத்து விட்டாங்க போல. ஆமா, இப்போ ஆக்சுவலா வந்து அவரோட மியூசிக் எல்லாமே வந்து ரீசன்ட் ஃபிலிம்ஸ்ல எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. பட் ஒரு படத்துல நடிக்காத வரைக்கும் சந்தோஷம். ஏன் மியூசிக் நல்லா கொடுக்குறாரு அட்லீஸ்ட், அது வரைக்கும் ஹாப்பி. இதுலயுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலா. குட் பேட் அக்லியில் அவர் தான் மியூசிக் டைரக்டர்ன்றப்போ இப்போ கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்பிக்கை வருது. பேபி ஜானுமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. என்ன சல்மான் கான் கேமியோ காமிச்சிட்டாங்க, பரவாயில்லையே. வேற யாரும் ஏதோ பேச வந்தாங்க. டைரக்டர் நல்ல டைரக்டர், நல்லா அவரோட ஒரு படத்தை தவிர மத்த எல்லா படமுமே நல்லா தான் இருந்துச்சு. எது ப்ரோ? இந்த விஜய் சேதுபதி அவர் பையனை வச்சு ஒரு படம் எடுத்தார்ல, அதை தவிர மத்த எல்லா படமுமே நல்லா தான் இருக்கு. வீரது எல்லா சேதுபதி எல்லாம் ரொம்ப நல்ல படம் தான். சேதுபதி இவரா எடுத்தாரு? ஆமா சித்தா. ஆமா, பிள்ளையாரும் பத்மினியும் சேதுபதி, அந்த விஜய் சேதுபதி அவர் பையனை வச்சு அதுதான் நல்லா இல்லாத படம். மத்த 3 படமே நல்லாதான் இருந்துச்சு. சித்தா பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ, பயங்கர ஹிட் இல்ல, கம்பேக்ல. ஆமா ஆமா, சேதுபதியும் நல்ல ஹிட் தாங்க. சேதுபதி அந்த டைம்ல பயங்கர ஹிட் ப்ரோ. இல்ல அதுதான் அந்த நீங்க சொன்னதுல அந்த அந்த இன்னொரு படம் நல்லா இருக்கும், ஆனா ஓடல. இந்த ஒரு படம் தான் மத்த அந்த விஜய் சேதுபதி அவன் பையன் நடிச்ச படம். யார் இதுல ரொம்ப நாய்ஸா இருக்குன்னு தெரியல. ஜெய் ப்ரோன்னு நினைக்கிறேன். யாருதுலயும் ரொம்ப நாய்ஸா இருந்துச்சு. ஜெய் ப்ரோ உங்க இதுல நான் பேசுறேன்னு சொல்லிட்டு என்ன சொல்லிடாதீங்க. எனக்கெல்லாம் நாய்ஸ் வராது கண்டிப்பா. பாருங்க இல்ல நீங்க டிரைவ் பண்ணிட்டே பேசுனீங்கன்னா தான் தூக்கி. அது ஓகே. புஷ்பா எப்படி? இல்ல எல்லாம் பண்ணல, ஸ்பேஸ்க்காகவே நான் வருவேன். நான் இது மட்டும் சொல்லிக்கிறேன். வீரதீர சூரன் சாரி டீசர் பார்த்தேன். சீரியஸ்லி அல்டிமேட்டா ஃபீல் ஆச்சு. விக்ரமோட கேக்குது. விக்ரமோட ட்ரூ பொட்டன்ஷியலே எனக்கு தெரிஞ்சு வந்து என்னன்னா, ஒரு டேரக்டர் வந்து ஹிட்டா கொடுக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு இந்த படம் கொடுக்குமோன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா நிறைய பேர் அவர்கிட்ட இருக்கிற அந்த ஒரு மாஸ் எலிமெண்ட்டோ இல்லைன்னா அந்த ஒரு பொட்டன்ஷியல் ஒன்று இருக்குல்ல, அதை வந்து என்னன்னா வேஸ்ட் பண்ணுவாங்க. அவரோட ஹார்ட் ஒர்க் மட்டும் தான் படத்துல இருக்குமே தவிர ஸ்க்ரீன் பிளேல சொதப்பிருப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் கண்டிப்பா கிளிக் அடிக்கும். ரொம்ப நாளா அவரும் ஒரு ஹீட்டுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காருல்ல, எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும். டைரக்டர் ஒரு அப்புறம் அந்த டைரக்டர் ஒரு இதுல 10 சீன் தான் அந்த படத்துல. ஆமா 10-15 சீன் தான் இருக்கும். நான் வந்து என்னன்னா அந்த 10-15 சீனுக்குள்ளே தான் அந்த படத்தை நான் பண்ணலான்னு ஐடியால இருக்கேன். ஸோ ஜென்ரலாக ஒரு ஃபார்மெட்டில் இருக்கும் சினிமானா, இத்தனை சீன்ஸ் இருக்கணும், இத்தனை புக்கு இருக்கணும், பேஜஸ் இருக்கும் அப்படின்னு, அது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பார்ட் 2 ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டு பார்ட் 1 இதுக்கப்புறம் தான் ஷூட் பண்ணி எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் தான், அதுக்கப்புறம் தான் பிளான் பண்ணணும், ஃபர்ஸ்ட் பார்ட் 2 தான் டேரெக்டாக வரப்போகுது அப்படின்றது தான் எனக்கு எப்படிடா இதை லைக் எக்ஸிக்யூட் பண்ணிட முடியுமா நல்லா அப்படின்றது மட்டும்தான் எனக்கு ஓடிட்டு இருக்க ஒரு டவுட். அதர்வைஸ் எனக்கு சூப்பராக இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஐயோ சொல்லவே வேணாம் ப்ரோ. ஜிவி பொழுந்துட்டாரு எனக்கு தெரிஞ்சு, பயங்கரமா இருந்தது நிஜமாவே. அந்த மனுஷன் இப்போ என்னமோ தெரியல, சொல்றது எல்லாமே பயங்கரமா இருக்கு. ஸோ ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் குட் பேட் அக்லி 2. பொண்ணு மாதிரி ஆயிடுச்சு. திருமாணிக்கம் ஒரு படம். ஆமா, மலையாள படம் ரீமேக் ஆகுது. என்ன ப்ரோ? திருமாணிக்கம் டீசர் பார்த்தேன். அதெல்லாம் மலையாள ரீமேக் ஆகுது. ஆமா, மலையாள படம் தான் இருந்துச்சு. அதுல இந்த கேரளா இது மலையாள கேரளால நடக்கிற மாதிரி சில ஒரு 2 இதெல்லாம் பார்த்தேன். ஸ்டோரி அங்கதான் நடக்கும். கேரளா பஸ். ஆமா 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 கரெக்ட். இந்த படம் பேபி ஜானா? இல்ல திருமாணிக்கம். ஓகே ஓகே ஓகே. நல்லா ஓரளவுக்கு நல்லா. பேபி ஜான் ட்ரெய்லர் யாராவது பாத்தீங்களா? நிஜமாவே உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததா? எது ப்ரோ? 3 நிமிஷம் பேபி ஜான் ப்ரோ. அதெல்லாம் யாரும்
பேபி தான். இருந்துச்சு, அது அப்படியே இருந்துச்சு, தெரியும் அப்படியே இருந்துச்சு. ஏன்னா சல்மான் கான் நடுவு இல்ல ப்ரோ, எனக்கு மட்டும் தெரிஞ்சு ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃபர்னிச்சரை நல்ல ஃபர்னிச்சரை உடைக்கிறதுல பாலிவுட் அடிச்சுக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு அதான் பண்ண போறானுங்கன்னு தோணுது ப்ரோ. ஆனா கிட்டத்தட்ட அப்படியே ரீக்ரியேட் பண்ண மாதிரி தான் ப்ரோ இருந்துச்சு. ஒரு சீன்ஸ் கொஞ்சம் ஆமா, ஃபைட் மட்டும் ஓவர் டோஸா இருந்துச்சு. டைரக்ட் ஆமா, அந்த எக்ஸ்ட்ரா ஃபைட்லாம் இவங்களுக்கு ஏத்த மாதிரி ஆட் பண்ணி கொடுத்தாங்க. அதான் ஃபைட் மட்டும் தான் ஓவர் அந்த டோஸா இடத்துல இருக்கு. தான் டவுன் பாப்போம். ஆயிடுமோன்னு தோணுது. சல்மான் கான், ஜாக்கி சாஃபே ஒரு மாதிரி காட்டியிருக்காங்க. அதுல அவரோட கேரக்டர் தெரியல, அவர் சைலண்டா இருக்கும், ஆனா பயங்கரமா இருக்கு. இதுல ஜாக்கி ரொம்ப பயங்கரமா காமிக்கிறாங்க. என்ன மாதிரி இல்ல, அப்படியே லிட்ரலி ஏதோ சீன் பை சீன் பார்த்து எடுத்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, ரீமேக்கா இருந்தாலுமே அந்த லைக் எப்படி சொல்றது, எல்லாமே சவுத் இந்தியா பேஸ்டு இருந்தது. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கிளிஷியா இருந்த ஒரு விஷயம் என்னன்னா தமனோட மியூசிக் தான். அவர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த ட்ரெய்லர்ல ஒரு 1.5 நிமிஷம் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த தெரியல ஜிவி பிரகாஷ் மாதிரி என்னெல்லாம் மியூசிக் போட்டிருப்பாரோ, என்னெல்லாம் சவுண்ட்ஸ் வந்து எடுத்திருப்பாரோ அதை அப்படியே ரிப்ளிகாவா எடுத்துட்டு வந்துட்டு தென் அதுக்கப்புறம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பேட்ட பிஜிஎம்லாம் எனக்கு வந்துட்டு இருக்கு சம்மந்தமே இல்லாம. சூப்பர் ஸ்டாருக்கு வர பிஜிஎம்லாம். அப்புறம் அவருக்குன்னு ஒரு வாடிக்கை அவர்ல தமிழ்னாலே ஒரு மியூசிக் வச்சு கண்டுபிடிப்பாங்க தெரியுமா, ஒரு டோன் வச்சு இன்ஸ்ட்ருமெண்ட்ல வச்சு, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னா தமிழ், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னா டிஎஸ்பி. அந்த மாதிரி எனக்கு என்னன்னா அவர் ஃபைனலாக அப்படியே ஏதோ போட்டு ஒப்பேத்தி ஏதோ ஒரு படத்தை என்னன்னா எடுத்துருக்காங்க. பட் ஆனால் எனக்கு என்னமோ பெரிய ஒரு கல்ட்டு கிளாசிக் அவரோட இதுக்கு சொல்கிறேன், விஜயோட கரியரில் சாரோட. பட் இதை வந்து என்னன்னா தேவையில்லாமல் ஃபர்னிச்சரை உடச்சிருவானுங்கன்னு தான் எனக்கு தோணுது. அந்த டவுட் இப்பதான் உங்களுக்கு வருதா? அதெல்லாம் கையில தொட்டிலே அப்பவே தெரிஞ்சிருச்சு ஃபர்னிச்சர் உடைக்க தான் போறாங்க. பரணி ப்ரோ புஷ்பா பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களா பரணி ப்ரோ? 2 பேர் ஏதோ கேட்டீங்க. வினோத் ப்ரோ ஒன்று கேட்டாரு, நீங்க ஒன்று கேட்டீங்க. புஷ்பா பாத்தீங்களான்னு கேட்டேன். எப்படி இருக்கு? நான் நேத்து தான் பார்த்தேன். நல்லா இருக்கு ப்ரோ. எனக்கு ஆவரேஜா இருந்துச்சு வினோத் ப்ரோ. எனக்கு நல்லா இருந்து ப்ரோ, மாசா இருந்தது. ஆனா படம் டப்பிங் படம் மாதிரி இருக்கு ப்ரோ. நல்லா மெயினா டப்பிங் நல்லா பண்ணிருக்காங்க. தெலுங்கு வந்துரும் போலயே. தெலுங்கு கார அதிகம். எனக்கு சுமாரான படம் தான் ப்ரோ. புஷ்பாலாம் எனக்கு சுத்தமா ஒர்க் அவுட்டே ஆகல. தெலுங்கு கார அதிகம். ஒரு டப்பிங் படம் பார்த்துதான் இருந்தது ப்ரோ பரணி ப்ரோ. எனக்கு ஆனா 3.5 மணி நேரம் எனக்கு பாட்டு தான் முக்கியம் இருந்தது. படம் நல்லா போகுது. பாட்டு தான் தேவையில்லாத ஆணியா இருந்தது அந்த படத்துல. இல்ல, நான் தெலுங்குல தான் பார்த்தேன். நான் வந்து ஆனா வந்து தமிழை கம்பேர் பண்ணும்போது தெலுங்குல வந்து சாங்கா பெட்டர். ஆனா சாங் பிளேஸ்மெண்டா எனக்கு பெருசா இதாகல. இல்ல ப்ரோ, இந்த படத்துல பாட்டு தேவையில்லாத ப்ரோ. அந்த கிஸ் பாட்டு மட்டும் நல்லா இருக்கு, மீதி எல்லாம் கொஞ்சம் மீடியம் தான். அப்புறம் அந்த லேடி வேஷம் போட்டு வர அந்த சாமி பாட்டு தமிழ் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டு அப்படியே தமிழ் பாட்டு மாதிரி இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு, அந்த டான்ஸ் ஆடு வரல அந்த பாட்டு. பரணி ப்ரோ, நீங்க ஒரு 2 அப்டேட் விட்டுட்டீங்கன்னு தோணுச்சு, அதை மட்டும் சொல்லலாமா? அது அப்டேட்டா கன்சிடர் பண்ணா. ஒன்னு வந்து என்னன்னா, அந்த ஸ்விட் கேம் இருக்குல்ல, அதோட பார்ட்டோட அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு வந்தது. December 26 அது எப்பயோ வந்துருச்சு. நான் பார்த்தேன் டைம்லைன் ஃபீல்ட்ல நான் இன்னைக்கு பார்த்தேன். சாரி, அது இன்னைக்கு வந்துதான் எனக்கு தெரியல. அதான் அப்டேட்டா கன்சிடர் பண்ணா சொல்லுவீங்களான்னு தெரியுதா, முன்னாடியே நான் போட்டேன். இன்னொன்னு என்னன்னா, இது ஜான்விக்கோட ஸ்பின் ஆஃப் அந்த பெலரினான்னு ஒரு டீசர் பார்த்தேன். அது வந்து ஆக்சுவலா வந்து அது சொல்லலாம், எக்ஸ்டெண்டட் லுக்னு சொல்லலாம். பட் அது மிஸ் ஆயிடுச்சு, நான் அதை ஒத்துக்கிறேன். நானும் காலையில ட்வீட் பண்ணியிருந்தேன். அது மேக்கிங் வீடியோ, ஆக்சுவலா அது எக்ஸ்டெண்டட் வீடியோ. மேக்கிங் ஓகே தான். அது இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த டைட்டில் அனௌன்ஸ்மென்ட் பார்க்கறேன், ஸ்பின் ஆஃப். இல்ல, டீசர் மேபி அது என்னன்னா டீசரா இருக்கும்னு நினைச்சேன். டீசர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, வேற டீசர் இருக்கு பாருங்க. பரணி ப்ரோ சொல்லுங்க. ஓகே இது சொன்னீங்களா, மியூசிக் டைரக்டர் பண்ணிருந்தாங்களா சூர்யா 45? சொல்லிட்டேன் ப்ரோ. ஹாய் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ கேட்கல ப்ரோ, மட்டும் தான் கேட்டுச்சு, அதுக்கப்புறம் கட் ஆயிடுச்சு. ஓ சாரி. ஜாட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிலிம் டீசர், சன்னி தியோல்ட. ஸோ அவர் கோபிச்சந்த், கிராக், வீரசிம்மா ரெட்டி அந்த மாதிரி மூவிஸ் எடுத்தவரோட ஃபிலிம். அவர் பாலிவுட் ஃபிலிம், ஃபர்ஸ்ட் பாலிவுட் ஃபிலிம்னு நினைக்கிறேன். சரி ப்ரோ. ஸோ பயங்கரமாக எடுத்திருக்காங்க. அது என்ன சொல்கிறது, நம்மளோட பாலையா ஃபிலிம் பார்த்த மாதிரி இருக்கு. அந்த டீசர் பாருங்க ப்ரோ, ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகே ப்ரோ, ஷூர். நான் வேணா ஷேர் பண்ணுறேன், இதில் பண்ண முடியுமா? ஓகே, பண்ணுங்க ப்ரோ. வரும்போது ஏன் ப்ரோ வெளில போனாரு அந்த படத்தை விட்டு? எனக்கு தெரியல ப்ரோ, சீரியஸா எனக்கு தெரியல. அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரூமர் ஒன்று வந்துச்சு, ஏஆர் ரஹ்மான் வந்து ஒரு வருஷம் பிரேக் எடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து அது வந்து இல்லைன்னு சொல்லி அவரோட பொண்ணு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு.
பட் எனக்கு தெரியல என்ன ரீசன்லாம் எனக்கு தெரியல. இது ஏதோ செப்டம்பர் ரிலீஸ் பண்ண போறாங்க, அந்த டைம்குள்ள ஃபினிஷிங் பண்ணி கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு நியூஸ் சொன்னாங்க வலைபேச்சுல. அது எந்த அளவுக்கு நம்புறதுன்னு தெரியல. பட் அது நம்ப முடியுமான்னு தெரியல, அவ்வளவுதான். இன்னும் அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. விடாமுயற்சி வந்து இன்னும் கேஸ்ல தான் இருக்கு அப்படின்றாங்க, ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. சரி பிரகாஷ் ப்ரோ வந்தா கேட்கலான்னு பார்த்தா அவர் இன்னும் வரல ப்ரோ. இல்ல அது இல்ல அவர் இருக்காரு. அவர் ரைட்ஸ் வாங்கி மேட்டர் முடிச்சிருவாங்க ப்ரோ. அது கார்த்தி ப்ரோ அந்த அன்னைக்கே சொல்லிட்டாரு, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாதா ப்ரோ. 12ஆம் தேதி சன் பிக்சர்ஸ் வந்து ஜெயிலர் 2 அப்புறம் கூலி 2மே அனௌன்ஸ் பண்றாங்களா அப்டேட்ஸ்? அப்படிதான் எல்லாரும் பேசிக்கிறாங்க. போஸ்டர் வரும் ப்ரோ. ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் வரும் ப்ரோ. கூலி இது வந்து ரிலீஸ் டேட் வரும் ப்ரோ. அது போக மணிரத்னம் கமல் அந்த ப்ராஜெக்டோட அனௌன்ஸ்மெண்ட் வருது. 3 வருது. அது மணிரத்னம் ரஜினிகாந்த் கூலில இருந்து இல்ல கமலும் ரஜினிகாந்த் 2 பேரோட சேர்ந்து படம் பண்றாரா? 3 பேருக்கு காம்போ. அது உண்மையிலேயே நடக்குதா? எனக்கு நம்பவே வாய்ப்பு இல்ல ப்ரோ. அது வாய்ப்பு இல்ல, வாய்ப்பு கம்மி தான் ப்ரோ. என்ன ப்ரோ நாளைக்கு அடிச்சிருமா 1000 crore புஷ்பா 2? நாளைக்கு வீக் டே தானே, வீக் டேல எப்படின்னு தெரியல எனக்கு. நம்ம ஊர்ல ஏதோ சொல்ல வந்தாரு போல. சாரி யாரு? பரணி ப்ரோ நல்லா போகுது ப்ரோ. எங்க ஊர்ல கூட ஒரு ஷோக்கு 200-250 டிக்கெட் போகுது ப்ரோ. 5 ஸ்கிரீன்ல போகுது, நல்லா போகுது. ஆனா ஓகே ஓகே. யாரோ நடுவுல ஏதோ கேட்க வந்தாங்க. ப்ரோ நான் கொஞ்சம் பேசிக்கலாமா? பேசுங்க ப்ரோ. ப்ரோ வீரதீர சூரன் டீசர் பாத்தீங்களா? நீங்க அதை என்ன மாதிரி ப்ரோ சொல்ல வரீங்க? அது என்ன மாதிரி படமா இருக்கிறேன்? இல்ல ப்ரோ நான் ரிவ்யூ ஒன்று போட்டேன் அந்த டீசர் வச்சு. சரி. இல்ல சொல்லிட்டாரு ப்ரோ, ஒரு நாள் நைட்ல நடக்கிற கதைன்னு. இல்ல ப்ரோ அதேதான் நானும் போட்டிருக்கேன். அது என்ன மாதிரி இருக்கலாம்? இல்ல என்னோட 3 மாசம் முன்னாடியே சொல்லிட்டாரு. ஒரு நாள் கைதி மாதிரி ஒரே நாள் நைட் நடக்கிற கதை அப்படின்ட்டு. இல்ல ஒரு நாள் நைட்டுக்கு நடக்கிற கதை. ஸ்டோரி வைஸ் பாத்தீங்கன்னா லியோ தான் ப்ரோ. அதுவும் ஒரு லியோ தான். லியோவா? அவரு கேங்ஸ்டர் பேக்ரவுண்ட்ல. அப்புறம் உங்களுக்கு எப்படி தெரியுது? எனக்கு அப்படி போலீஸ் மாதிரி தெரியுது மாவீரம் ப்ரோ. போலீஸ் மாதிரி தெரிஞ்சு ப்ரோ. ஆமா போலீஸ் மளிகடை வச்சிருக்காங்க தெரிஞ்சு. அப்படிதான் தெரியுது மளிகடையா ப்ரோ? அப்படி இல்ல ப்ரோ. இப்போ அண்டர் கவர் காப்பா கூட இருக்கலாம் ப்ரோ. பரணி ப்ரோ எதை சொன்னாலும் ஷாக் ஆகுறாரு. சொல்லவா? நான் வந்து இந்த டீசர் பார்த்தேன். எனக்கு வந்து பிளாட் பத்தி எனக்கு ஒரு ஐடியா கூட இல்ல. எனக்கு வந்து பிளாங்கா இருந்துச்சு. ஆனா இருங்க ஒரே நிமிஷம் இரு ப்ரோ. நான் என்னன்னா எனக்கு இந்த பிளாட் பார்த்துட்டு ஒண்ணுமே வந்து மைண்ட்ல இல்ல. சூப்பர், எதுவுமே ரிவீல் பண்ணாம ஒரு டீசர் நல்லா இருக்குது அப்படின்னு நினைச்சேன். பட் அதுக்கப்புறம் வந்து இது ஒருத்தர் என்னன்னா மளிகை கடைன்றாங்க, இது மளிகை கடை போலீஸ் வச்சிருக்கிற சிங்கம்ன்றாங்க, இல்லைன்னா அவரே போலீஸ்ன்றாரு, மாவீரன் என்னன்னா கேங்ஸ்டர்ன்றாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. படம் வர வரைக்கும் பார்ப்போம் பொறுத்து இருந்து. இல்லைன்னா ட்ரெய்லர்ல ஏதாவது ரிவீல் பண்றாங்களான்னு பார்ப்போம். ப்ரோ அண்டர் கவர் காப்பு தான் ப்ரோ. தெரியலையா உங்களுக்கு? இல்ல சீரியஸா தெரியலையே ப்ரோ. எங்களுக்கும் தெரியல, சொல்லுவோம்ல கடைசியில. ஓகே ஆயிடுச்சுன்னா அன்னைக்கே சொன்னேன்னு சொல்லுவோம்ல. அட்ரே சொன்னா ரஜித் குமார்னு சொல்லுவோம்ல. ஓப்பனிங்லயே விஷுவலா எதுவும் காட்டாம பட்டாசு எல்லாம் காட்டணும்னு அந்த முத ஒரு வீடியோ விட்டாங்களா, அந்த மாதிரி லென்த்தி வீடியோ போடணும்னு நான் நினைச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா டீசர் பிளே ஆச்சு. அந்த ஞாபகம் இருக்கா? போலீஸ் ஸ்டேஷன் வீடியோ ஒன்று விட்டாங்க. ஆமா வந்து போட்டு தட்டு அது மாதிரி அது மாதிரி ஏதோ விட போறாங்க போல நினைச்சேன். பட்டாசு எல்லாம் கேட்டோன்னு. ஆனா எனக்கு டீசர் பரணி ப்ரோ என்னென்ன சொன்னாரோ அந்த பாயிண்ட் எல்லாமே நான் ஒத்து போறேன். ஆனா ஓவராலா எஜே சூர்யா ஓப்பனிங்ல எப்படா அவரை காட்டுவாங்கன்னு நினைச்சிட்டு கரெக்டா கத்திட்டாரு. அவரு கத்துறதான் அவரோட பலம் நினைச்சிட்டு இருக்காரு போல. அது கொஞ்சம் கொஞ்சமா அவர் மாத்திட்டு போனோம். ஏன்னா அவர் தொடர்ந்து நடிக்கணும் முடிவு பண்ணிட்டாரு. அது வில்லனாவும் நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்றப்ப. ஆனா அதுக்கடுத்து ஒரு சில வசனங்கள் நல்லா இருந்துச்சு. ஏன்னா அப்புறம் ஜெகபதி பாபு லிஸ்ட்ல சேர்த்துருவாங்க, அதுக்கு சொல்றேன். அதான் நான் நினைச்சேன், கத்துனா என்னடா இந்த படத்துலயும் கத்துறாரு அப்படின்னு நினைச்சேன். அப்படியே ட்ரோல் ஆயிடுச்சு. ஆனா உண்மையிலேயே எனக்கு சுராஜ் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சுராஜுக்கு இதான் ஃபர்ஸ்ட் தமிழ் படமா? நான் இதான் ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிமா பாக்குறேன். வேற எதுவும் தமிழ் ஃபிலிம் அவர் நடிச்சு பார்த்தேன். ஆமா இதேதான். நான் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போட்டிருப்பேன். ஏன்னா வந்து மலையாளத்துல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நடிகர்கள் நான் நினைக்கிறது வந்து சுராஜும், இன்னொரு நடிகர் யாருன்னா வரல, பகத் பாசில் எல்லாத்துக்கும் தெரியுமே. நான் சைட் ஆக்டர்ல சுராஜ் ஒருத்தர், இன்னொருத்தர் 2 பேரும் தமிழ். ஏன் ஃபர்ஸ்ட் காமெடினா வந்தாரு, அப்புறமேட்டு சைட் ஆக்டரா வந்தாரு, அப்புறமேட்டு ஹீரோ ஆனாரு, அப்புறமேட்டு வில்லன் ஆனாரு, அப்புறம் திரும்ப ஹீரோவா இருக்காரு. இதெல்லாம் தெரியும், எல்லாம் தெரியாமலாம் இல்ல.
அதனால நம்ம எல்லாத்துக்கும் தெரியாதுங்கிறனால சைடு ஆக்டர்னு சொல்றேன். சரி சொல்லுங்க சொல்லுங்க. பெரும்பாலான நம்ம இங்க உள்ளவங்களுக்கு தெரியாதுங்கிறனால சொல்றேன். நான் இங்க உள்ளவங்க டேரக்டா சுராஜ் ஹீரோன்னு சொன்னா எப்படி தெரியும்? அதனால சொன்னா கொஞ்சம் கரெக்டா தெளிவா கொஞ்சம் எலாபரேட் பண்ணுவேன்னு ஒரு கெட்டு ஒரு பில்டப் கொடுக்குறேன் அவருக்கு. ஓகே சொல்லுங்க. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். இன்னொருத்தர் பேர் டக்குன்னு வாயில வரல. அவர் பேரும் இவர் பேரும் போட்டு ஒரு ட்வீட் பண்ணிருப்பேன். தமிழுக்கு இவங்க ரெண்டு பத்தி கண்டிப்பா கூட்டு வரணும். அதே மாதிரி தெலுங்குல வந்து இந்த ராவு ரமேஷ்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை தமிழ் கண்டிப்பா கூட்டு வரணும். ஏன்னா ராவு ரமேஷ்னா நீங்க எந்த கேரக்டர் கொடுத்தாலும் சுராஜ் மாதிரி, சுராஜ் ராவு ரமேஷ் ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அந்த கேரக்டரா மட்டும் தான் தெரிவாங்க, அந்த நடிகர்கள் தெரியவே மாட்டாங்க. அவங்க பேர் எப்பவுமே நமக்கு வாயிலே நுழையாத அளவுக்கு பேர் மறந்துடும். அந்த அளவுக்கு தமிழ் பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அளவுக்கு தெலுங்குல ராவு ரமேஷ், மலையாளத்துல சுராஜ். அதனால சுராஜ் எப்படியாவது வந்துடணும்னு நினைச்சேன். ராவு ரமேஷ்னா புஷ்பால எம்பியா இருப்பார்ல சித்தப்பா, அவர் தான் ராவு ரமேஷ். தெலுங்குல எல்லா படமும் எல்லா தமிழ்ல ஜெய்பீம் நடிச்சிருப்பாரு. ஐயோ நாய் சேகர்னு ஒரு படம் கூட்டு வந்து மொக்க பண்ணி விட்டுருவாங்க. நாய் சேகர்லயே அவருதான் மாத்தி 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 கவுண்டர் போட்டு ஆனந்தராஜ் அவரு. ஆமா எனக்கு ஒரே டவுட் தான், யார் ஸ்பீக்கர்ல இருந்து எக்கு அடிச்சிருக்கு? ரொம்ப நேரமா வந்து எக்கு அடிச்சுட்டு இருக்கு. எக்கோ அடிச்ச மாதிரி எனக்கு தெரியல. ஆமா இப்போ ஒருத்தர் KGF 2 இருக்காரு, உண்மையிலே தியேட்டர்ல அவரு ரமேகான் கத்துவாரு, சரியான ரெஸ்பான்ஸ் தியேட்டர்ல. அப்படி மொத்த தியேட்டர் சைலண்ட் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு கத்துனாங்க மொத்த தியேட்டர் ஆடியன்ஸ். இல்ல எப்பவுமே அவர் வந்து பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க தெலுங்குல. நீ அவர் படம் எல்லா படங்களும் பார்க்கலாம். அவர் காமெடியா இருப்பாரு. திடீர்னு வந்து குணச்சித்திர கதாபாத்திரம் அப்படியே சென்டிமெண்ட்ல உருவ வச்சிருவாரு. வில்லனா பயங்கரமா இருப்பாரு. வில்லன்லயே காமெடித்தனமும் பண்ணுவாரு. நீங்க இந்த படமா பாத்தீங்க, அல்லு அர்ஜுன் படம் வந்து ஒரு படம் இருக்கும், டிஜே படம். அந்த டிஜேலாம் வந்து காமெடி வில்லன். அவரு அந்த காமெடி வில்லனையும் பர்ஃபெக்டா பண்ணக்கூடிய ஆளு. தமிழ்ல ஜெய்பீம் மட்டும் தான் அவர் பர்ஃபெக்டா யூஸ் பண்ண படம். கிட்டத்தட்ட அப்படியே பயங்கரமா இருப்பார். ஒரு பிரகாஷ்ராஜ் ரோல் அப்படியே ஒரு ஃபுல்ஃபில் பண்ற மாதிரியான ஆள் அவரு. அவர் கூட்டு வரணும் ஆசைப்பட்டு சுராஜ் கூட்டு வரணும், சுராஜ் கூட்டு வந்துட்டாங்க. இந்த டீசர்ல வீரதீரசுரன் டீசர்ல வந்து எனக்கு வந்து விக்ரமோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் அப்பாடா ஒரு தூள் படத்துல பார்த்த மாதிரி நம்ம ஆள ஒரு கமர்ஷியலா பார்க்கணும். எனக்கு விக்ரம் வந்து கமர்ஷியலா சாமி டூலே ஒரு கம்பேக் கொடுப்பாருன்னு அந்த ஒரு லுக்கை பார்த்து ஒரு தோணுச்சு. சாமி டூலே எப்படியோ ஒரு லுக்கு நல்லா இருக்கு. அந்த அதாவது அவரு சமீபத்துல அவர் பண்ண படங்கள்ல கொஞ்சம் ஒரு லுக் கொஞ்சம் பெட்டரா இருந்தது. சாமி டூல ஒரு லுக் நல்லா பெட்டரா இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு அந்த சமயத்துல. அதனால படம் ஒரு கமர்ஷியல் படத்துக்கு திரும்பிட்டாரா, இது இந்த பல கெட்ட போடுறதெல்லாம் வேணாம், இது மாதிரி ஒரு கமர்ஷியல் படம் பண்ணாலே போதும்னு தோணுச்சு. பட் சாமி டூல அந்த ஹிட் கிடைக்கல. இந்த சமயத்துல அந்த லுக்கு நல்லா இருக்கு, ஸ்கிரீன் பர்சன்ஸ் நல்லா இருக்கு, டைரக்டர் காம்போவும் நல்லா இருக்கு, சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸும் நல்லா இருக்கு. எல்லாமே வந்து அந்த கலர் டோனு படமே பாத்தீங்கன்னா எப்பா இந்த மாதிரி வந்து ஏமாத்துறதுக்கான கம்பேக் கிடையாது. கம்பேக்ங்கிற வார்த்தை நிறைய பேருக்கு நம்ம அடிக்கடி யூஸ் பண்றோம். யாருக்குன்னா அந்த கோலிக்கு வந்து ஒரு சமயத்துல வந்து யூஸ் பண்ணோம், அப்புறமேட்டு வந்து யுவன் சங்கர் ராஜாக்கு அடிக்கடி யூஸ் பண்றோம். அதுல வந்து மாறிலியா இருக்கிறது எப்பவுமே வந்து விக்ரமுக்கு யூஸ் பண்றதுதான். இந்த முறை அந்த வந்து அதையும் தகர்த்து அடிக்கிற மாதிரி ஒரிஜினல் கம்பேக்கா இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் அடையணுங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட்டா இருக்கு. பார்ப்போம். அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் நல்ல தொடர்ச்சியா வந்து சக்சஸ், பிஜிஎம்ல பயங்கரமா பட்டைய கிளப்புறாரு. பரணி முன்னாடி சொன்ன வார்த்தை தான் நம்மளும் சொல்லணும், ஆனா சொன்னா பிளாக் பண்ணிடுவாரு. அதனால ஒரு மியூசிக்லயே நல்லா கவனம் செலுத்தி பயங்கரமா டாப்லயே வரணும், அவ்வளவுதான். எல்லாத்தையும் விட டீசர்ல பிடிச்சது வந்து விஜய் சூர்யாவை விட அதிகமா பிடிச்சது சுராஜ் கேரக்டர் தான். விக்ரம் சிராஜ் அந்த அவங்க சுராஜ் தான் வந்து நல்லா பண்ற மாதிரி தெரியுது. விஜய் சூர்யா நீங்க எல்லாமே பேசிட்டீங்க, அதே மாதிரி ரிப்பீட்டடா தான் இருக்கு. இந்த ரிப்பீட்டிவ் அடிக்கடி வந்தாலே அவங்களுக்கான வேல்யூ அவங்களே குறைச்சிக்கிற மாதிரி தான் அர்த்தமாகுது, மாவீரன் சொன்ன மாதிரி. அதனால நம்ம அதை விட்டுரும். ஆமா, அது வந்து நம்ம வந்து ஒரு அடுத்த படம் இதே மாதிரி பண்ணா நல்லா இருக்காது. அதனால ஒரு ஏன்னா கேம் சேஞ்சர்ல இப்ப கிட்டத்தட்ட லுக்கு மட்டும் மாறினாலும் கேம் சேஞ்சர்ல இதே மாதிரி தான் கத்திட்டு இருக்க மாதிரி தான் ரோல். இப்பயே நம்ம பார்த்துட்டோம். ஆமா, பேக் டு பேக் போலீஸ் 3 படத்துல போலீஸ், சர்தார் டூலையும் போலீஸ், இதுலயும் போலீஸ், இன்னொரு படம் ஒன்று அதுலயும் போலீஸ், 3 படம் பேக் டு பேக் போலீஸ். அதனால கொஞ்சம் அது இதுலயும் அதுக்கு மாதிரி சூர்யா சாட்டர்லயும் போலீஸா தானே இருந்தாரு. அப்ப 4 படமும் அது கணக்கா வருது. ஸோ நீங்க ராவ் போர் அடிக்காம இருக்கல, அதுல ஒரு பிளஸ் இருக்கு ப்ரோ. அவர் நல்லாவே தமிழ் பேசுறாரு. ஆக்சுவலா அவரோட தமிழ் வந்து என்னன்னா ஒரு எந்த தமிழ் மாதிரி தெரியல, நீட்டா இருக்கு. அது அவர் தானே டப்பிங் கொடுக்குறாரு. ஜெய்பீம்லயும் அவர் தான், இதுலயும் அவர் தானே, புஷ்பாக்கும் அவர் தானே கொடுத்தாரு. அவர் நடிகர் எல்லா படத்தையும் அவர் தானே டப் பண்றாரு. வாய்ஸ் பர்ஃபெக்டா சிங்க் ஆகும். டப்பிங்கா எனக்கு கூட தெரியல, ஒரிஜினல் டப்பிங் எனக்கு கூட தெரியல. ஆனா ஒரிஜினல் பண்ண மாதிரியே இருக்கும், பக்காவா இருக்கும். அவருக்கு மட்டும் அந்த அளவுக்கு வாய்ஸ் சூட் ஆகும். ஓ, அப்ப அது ஒரிஜினல் இல்லையா? ஆனா எனக்கு ஒரிஜினல் மாதிரி தான் ப்ரோ ஃபீல் ஆகுது. ஏன்னா தெலுங்கு படத்துல அவர் பேசல, அது தெரியலங்க. தெலுங்குல நிறைய கேட்டிருக்கேன், தெலுங்குல ஒரு வாய்ஸ் நிறைய தெரியும், அதே மாதிரியே இருக்கு. அவரே பேசிருக்காரா இல்லையான்னு தெரியல எனக்கு. சரி, நீங்க பேபி ஜான் ட்ரெய்லர் பாத்தீங்களா? எப்படி இருந்தது? பார்த்தேன். எனக்கு பேபி ஜான் ட்ரெய்லர் பிடிச்சிருந்துச்சு, எனக்கு உண்மையிலே பிடிச்சிருந்துச்சு. தெரியோட அப்கிரேடட் வெர்ஷன் மாதிரி இருந்துச்சு. அந்த இவரு ஜாக்கி ஜெராஃப் கெட்டப்ப தவிர்த்து அந்த ஏதாவது எப்படின்னா இங்க வந்து அவர் மகேந்திரன் வந்து அவரை வச்சு அப்படி பண்ண முடியாதுங்கிறனால தான் அட்லி வந்து ரொம்ப அப்படியே ஒரு இதாக சாப்பிட்டு இல்லைன்னா காமிச்சிருப்பாரு. அங்கே இப்படி ஹிந்திக்கு ஏற்ற மாதிரி அவர் மாத்திருக்கிறாரு. அது உண்மையாலே ஒரு ஹிந்தி ஆடியன்ஸுக்கு பெட்டர் ஆப்ஷன் தான், கண்டிப்பா சொல்றேன். யாரோ முன்னாடி சொன்னீங்க பர்னிச்சர் உடைக்க போறீங்கன்னு, அப்படியே ஹிந்தியில ஹிந்திக்கான படம்
அஜித் ஹிந்தி குமார் ப்ரோ வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாரு. அப்பா அஜித் குமார் ப்ரோ வாயில இருந்து நல்லா இருக்குன்னு வருதே, நான் சந்தோஷப்பட்டேன். ப்ரோ வந்து கிளிக்க ஆரம்பிச்சோடனே அவரு ஜாயிண்ட் ஆகிட்டாரு. கரெக்ட், நல்லா இல்லைன்ற மாதிரி. இல்ல எனக்கும் எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பா இந்த படம் வந்து ஹிந்தியில வந்து பட்டைய கிளப்புன்னு தோணுது. ஏன்னா வந்து ப்ரெசன்டேஷன் இருக்குல்ல, பயங்கர ப்ரொடக்ஷன் வேல்யூ பயங்கரமா இருக்கு. அவங்களுக்கே இந்த குவாலிட்டி, அவங்களுக்கு மசாலா தான் இல்லாம ஒரே ஒரு 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 சீனை வச்சு ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஹிந்தியில ஓட்டிட்டு இருக்காங்க. அந்த 20 நிமிஷம் 25 நிமிஷம் சேர்ந்த சொல்லுவோம்ல, இந்த ஸ்ட்ரக்சர்டு சீன்ஸ் சொல்லுவோம், அது மாதிரி இல்லாம அவங்களுக்கு போர் அடிச்சிச்சு. அது அடிக்கடி வந்து இது மாதிரி அவங்க கேட்கறதுலாம் நிறைய சீன்ஸ் வேணும், நிறைய படம் அப்படியே படபரன்னு போகணும் அப்படிங்கிறத அவங்க கேட்கறாங்க. அதுக்கேற்ற கண்டென்ட் தான் இது, பயங்கரமா இருக்கும். நிறைய சீன்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. அது போக கடைசி சல்மான் கான் வராரு. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? அங்க பட்டைய கிளப்ப போது படம். தமிழ் பிஜிஎம் கமர்ஷியல் வேல்யூ ஏற்றி இருக்கு. ப்ரொடக்ஷன் வேல்யூ கேமரா ஒர்க்கு பயங்கரம், ப்ரொடக்ஷன் வேல்யூ பயங்கரமா இருக்கு. கண்டிப்பா அந்த படம் பிச்சுட்டு ஓடும். எனக்கு வந்து ட்ரெய்லர் பிடிச்சிருந்துச்சு ரொம்ப. ஆனா வந்து தமிழ்லயே வேட்டி கட்டாதப்ப கேரளா சைடு போய் இவங்க திரும்ப திரும்ப சவுத் இந்தியன் ஸ்டைல்னாலே அந்த வேஷ்டின்னு இவரு அந்த ஃபர்ஸ்ட் ஃபைட்லாம் அந்த மலைக்குள்ள வேட்டி கட்டிட்டு பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் ஒரு மாதிரி உறுத்திட்டே இருந்துச்சு. குழந்தைய போய் ஸ்கூல்ல விடுறப்ப கூட இந்த முறை கேரளா எடுத்து வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. இந்த முறை கேரளா எடுத்து வச்சிருக்காங்களா? கேரளா தானே ப்ரோ? கேரளா தானா? அதே மாதிரிதான், அதே இதுதான் ரீமேக்னு கரெக்டா வந்து எல்லாமே அப்படியே காப்பி பண்ணி தான் எடுத்திருக்காங்க. கேரளான்ற பேர்ல சில விஷயங்கள்லாம் காட்டியிருக்காங்க. அந்த லுங்கி தான் உறுத்திட்டே இருந்துச்சு எனக்கு. சரியா நல்லா தான் இல்ல, அவங்களுக்கு என்னன்னா சவுத் இந்தியால ஒரு செட்டில் ஆயிட்டாங்க மாதிரி அப்படி காமிக்கிறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு இது வந்து பர்ஃபெக்டா இருக்கும்னு நினைப்பாங்க. இந்த வேட்டி சட்டை கொஞ்சம் மாசா வச்சு இருக்கும்ல. இல்ல நல்லா இருக்கும். வலைபேச்சு சொன்னதா ப்ரோ எதுங்க அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ப்ரோ. அவங்க சொன்னதான் கரெக்ட்ன்றாங்க. ஏங்க அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அதுலதான் சுத்தி, அதாவது எப்படின்னா அது உதாரணம் சொல்லணும் தப்பா போயிடும், அது வேணாம் விட்டுருங்க. அவங்க சொன்ன வார்த்தையே மாற்றி ஒருத்தர் கிளிப்பிங்ஸ் அமிச்சு இதை உண்மையான கேட்டு என்ற திருப்பி இப்போ இன்னைக்கு இப்போ அமுச்சு விட்டுருந்தாரு ஸ்பேஸ்ல இன்னைக்கு பேசுங்கன்னு. அதையே திரும்ப திரும்ப பேசுறதுக்கு எனக்கு போர் அடிச்சு போச்சு. அதாவது அதுல ஒரு கிளிப்பிங்ஸ் ஃபுல்லா பேசியிருந்தாரு. என்னவா என்ன சொல்லியிருந்தாங்களே, அதில் யாரையோ சொல்லி தனுஷ் வந்து மீட் பண்றதுக்கு பர்மிஷன் கேட்டாங்களா, அப்புறம் இல்லைன்னு சொல்லி இவங்க பேசியிருந்தாங்க போல இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. யாருன்னு தெரியல. அதுல முடிக்கும் போது இவங்க அந்த டேரக்டர் சார்பிலே வந்து இவங்கள்ட்ட விளக்கம் கொடுத்தாங்களாம். இருந்தாலும் இவங்க சொல்றதா உண்மை அப்படியா கௌதம்? வேணா இவங்க சொல்றது உண்மைங்கிற மாதிரி பேசுறாங்க. அப்போ டேரக்டர் சார்பில் விளக்கம் கொடுத்தாலும் நான் சந்திக்கலன்னு சொன்னா கூட, சந்திக்க அனுமதி கேட்கலன்னு சொன்னா கூட இவங்க அதெல்லாம் விடாப்படியா இருக்கிறாங்க. எப்படி சம்பந்தப்பட்ட நபர்களை இவங்களை பொறுத்த வரைக்கும் செய்தி சொல்றது தான் இவங்க வேலை. அந்த செய்தியை வந்து நம்ம தப்பா சொல்லிட்டு அதை ஏத்துக்கணும். அந்த ஏத்துக்கிற மனநிலைங்கிறது அவங்கள்ட்ட இல்ல. போன வீடியோ கிளிப்பிங்ஸ்ல விடாமடிச்சு நம்பர் ஒருத்தர் அனுப்பி காமிக்கும் போது அதுல என்ன சொல்லியிருந்தாங்க, டீசரை பார்த்துட்டு அப்படியே பிரேக் டவுன் மாதிரியே இருக்குங்கிறனால நோட்டீஸ் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? அப்படிதானே சொல்லியிருந்தாங்க. இப்போ 3 மாசத்துக்கு முன்னாடி நோட்டீஸ் வந்துச்சுன்னு மாத்தி பேசுறாங்க. அப்பயே உங்களுக்கு தெரியும், இப்படியே தெரியும். நம்ம சொல்ல வந்த செய்தியை இன்னைக்கு சொன்னதை ஒண்ணு, நாளைக்கு சொன்னது ஒண்ணு மாத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால அதை பத்தியே நம்ம பேசிக்கிட்டு முதல் செய்தி நம்ம சொல்ற வர விஷயம் என்னன்னா, 3-4 மாசத்துக்கு முன்னாடி இந்த பத்தி எல்லாம் முடிச்சுட்டாங்க. அதான் எதுவுமே கிடையாது, அப்படி ஒரு நோட்டீஸ் வரவும் இல்லை. அதுக்கு ஸ்டார்டிங்கே வந்து பேசி முடிச்சுட்டாங்க. அவங்களே டீமே வந்து அந்த டிடி நெக்ஸ்ட் டே இதுலயே இந்த முந்தானத்தை பேட்டி பார்த்துப்போம். நம்ம அதில் கொடுத்துருக்காங்க. படத்துக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் கிடையாது, எல்லாமே கிளியரா இருக்கு. பொங்கல் ரிலீஸுங்கிறது உறுதி, அவ்வளவுதான். அவங்க நெகட்டிவிட்டி பரப்புறாங்க. நான் என்ன சொன்னேன், ஜனவரி 9 வரைக்கும் நெகட்டிவிட்டி பரப்பிக்கிட்டே தான் இருப்பாங்க. டெய்லி ஒரு செய்தி சொல்லுவாங்க அந்த படத்து மேல. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட நோக்கங்கிறது நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லிட்டோம். அவங்க சில நடிகர்களுக்கு அவங்க ரெகுலர் நோக்கம், அவ்வளவுதான். அதை விட்டுருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க 3 பேரும் வந்து முயலுக்கு 3 காலுன்ற ஸ்டாண்டர்ட்ல நிக்கிறவங்க எப்பயுமே. இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, போன் பண்ணி மறுப்பு தெரிவிச்சிட்டாராம். ஆனா தனுஷ் போன் பண்ணி மறுப்பு தெரிவிக்கலையா, அதனால அது உண்மை அப்படின்றாங்க. பாத்துங்களேன், என்ன இப்ப பாருங்களேன். அதாவது இவங்க செய்தி சொல்லுவாங்களாம், ஆனா இவங்களுக்கு சம்பந்தப்பட்ட நபர்கள் சம்பந்தம் இல்லாம வந்து இவங்களுக்கு சம்பந்தப்பட்டு நாங்க வந்து இது மாதிரி வந்து மறுப்பு தெரிவிக்கணும்னு விரும்புறாங்களாம். இதை பாத்துங்க எந்த அளவுக்கு அவங்களோட சொல்ல போனா ஒரு தெளிவான வார்த்தை சொல்லணும், ஆணவம் தான் சொல்லலாம். அதாவது செய்தி ஒன்று சொல்றோம்னா சொல்றதுக்கு முன்னாடியே ஒருத்தவங்களுக்கு கேட்கணும். தப்பான செய்தி சொல்றோம்னா, அதாவது பாசிட்டிவிட்டியா ஒருத்தங்க பரப்புறீங்கன்னா கூட உங்களுக்கு கேட்க தேவையில்லை. தப்பான ஒரு செய்தி சொல்றீங்க அப்படின்னா அது எப்படின்னா சினிமாவை பத்தினா அப்படி பரவாயில்ல, பர்சனலா சொல்றீங்க. இப்ப வந்து மீட்டிங் அனுமதி கேட்டிருக்காரு இல்லைங்க, அப்ப அவர்கிட்ட கேட்கணும். ஏங்க நீங்க இது மாதிரி கேட்டீங்களாங்க, அது மாதிரி தனுஷ் வந்து மீட் பண்ண கேட்டீங்களா, என்ன பண்ணீங்க, போன் பண்ணி பேசக்கூடிய நிலைமையில இருக்கீங்க அப்படின்னா கேட்டுட்டு போடலாம், தப்பே கிடையாது. அப்ப அதை போடாம நம்ம செய்தி சொல்லணும், டெய்லி ஒரு 10 நிமிஷத்தை ஃபில் பண்ணணும், யாராவது ஒருத்த குறை சொல்லணும், அப்பதான் அதிகமா ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசுறது வந்து சரி விடுங்க. பரணி சொன்ன மாதிரி அவங்க பிடிச்ச முயலுக்கு 6 கால், 3 கால் கிடையாது, 6 கால், 3 பேர் இருக்காங்கல்ல. இல்ல ராவு ரமேஷ் சொன்னீங்கல்ல, அவர் வந்து சென்னையில ஸ்கூல் காலேஜ் எல்லாம் படிச்சாரு. அவர் ஓன் டப்பிங் தான் பண்ணுவார் தமிழ்ல. அப்ப பர்ஃபெக்ட், செம்ம. அவர் எல்லா படத்துக்கும் கூட்டு வரலாம், நல்லா இருக்கும். ஏன்னா அந்த பிரகாஷ்ராஜ் இல்ல, அதை குறைய அவர் தீர்ப்பாரு. இல்ல அவங்க வீரதீரசுரன் ஜான் மட்டும் சொல்லியிருக்காங்களே.
ஜனவரி 24 தாங்க அவங்க பிளானு. அவங்களுக்கான என்னன்னா சில பல விஷயங்கள் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. பொங்கலுக்கு ஏதாச்சும் ஒரு இது விஷயம் நடக்குமா அப்படின்னு நடந்துச்சுன்னா பொங்கலுக்கே இறக்கிடலாம். இல்லைன்னா ஜனவரி 24 அதனால அனௌன்ஸ் பண்ணலாம். கரெக்டா 30 நாள் இருக்கு அவங்க ஜனவரிக்கு. நம்ம அந்த பொங்கலுக்கு வந்து இப்ப வந்து இனிமேல் அனௌன்ஸ் பண்ணி எல்லாம் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால தெளிவா முடிவு பண்ணிட்டாங்க. பேசிட்டு இருந்தீங்க, பேசுங்க. இங்க வந்துட்டாரு அஜித். இல்ல ஏதோ சொல்ல நீ சொல்லிருங்க. இல்ல அஜித் இங்க வந்துட்டாரு. அடுத்த ஷெட்யூல் எப்ப என்ன? இல்ல அது ஒரே குழப்பங்க. எங்கிட்டு ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி அவர் வந்து ஒரு நாளைக்கு பேசிலோனா இருக்காரு, ஒரு நாள் ஸ்பெயின்ல இருக்காரு, ஒரு நாள் பல்கேரியால இருக்காரு, ஒரு நாள் அஜர்பைஜான்ல இருக்காரு, ஒரு நாள் திரும்ப சென்னைக்கு வந்துட்டாரு, ஒரு நாள் துபாயில வேற இருக்கிறாரு. எங்க எப்படி இருக்காரு தெரிய மாட்டேன். மனுஷன் 7 நாட்டுல 7 உருவத்துல இருக்க மாதிரி இருக்கிறாரு. அதெல்லாம் வந்து கன்ஃபார்மா வந்த நியூஸ் வந்தா பார்த்துக்கலாம். ஒரு சென்னையில வந்துட்டாரு, அது மட்டும் செய்தி நம்ம வீடியோவே பார்த்துட்டோம். ஆனா டெய்லியுமே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டேட்லயும் பாக்குறோம் அவரை, ஒவ்வொரு நாட்டுல பாக்குறோம். விடாமுயற்சி ஷெட்யூல் சுகுமார் ப்ரோ ஸ்பீக்கர் கேக்குறாரு. அப்பாடா பரணி பாருங்க, அவர் மாவீரன் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. அந்த ஸ்பீக்கர் கொடுங்க, நம்ம கோவத்தை கொடுத்துருவோம். கொடுத்துட்டேன் நான். சும்மா ப்ரோ கேக்குதா? வணக்கம். சொல்லுங்க பிரதர், என்ன ஸ்பெஷல்? இல்ல ப்ரோ, நீங்க தான் சொல்லணும். ஸ்பெஷலுக்கு பேர் போனவரே நீங்க தான். உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா வீரதீர சூரன் டீசரு? பிரகாஷ் ப்ரோ நாளைக்கு அப்டேட் எதிர்பார்க்கலாமா விடாமுயற்சி? 10ஆம் தேதி. நான் 10 அல்லது 15 பாப்போம். சுகுமார் நான் பேசுறது கேக்குதானா? எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டியா வீரதீரசுரன்? ஆமா ஆமா. எனக்கு டீசர் நல்லா தான் இருக்கு, ஆனா நான் போடல எதுவும் அதை பத்தி. ஏன்னா அது ஏன் பிரகாஷ் ப்ரோக்கு மட்டும் தான் தெரியும். சரி ஓகே ஓகே. டீசரா சொல்லுங்க, நீங்க அதை சொல்லுங்க, பர்சனலா சொல்லுங்க. இல்ல பர்சனலா நல்லா தான் இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு நைட்ல நடக்கிற கதை எப்பவுமே வந்து நல்லா எடுத்தாங்கன்னா நல்லாவே ஓடும். அது நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, அது எப்பவுமே வந்து அப்படி. அது நானும் வந்து அந்த ஒரு இதுல தான் இருப்பேன். நல்லா படம், நல்லா அதான் டீசர் மேக்கிங் நல்லா இருக்கு. இன்னைக்கு பேபி ஜானோட இதுவும் ட்ரெய்லரும் பார்த்தேன். அது முடிச்சிட்ட உடனே வந்து இதுவும் வந்துருச்சா, இதுவும் பார்த்தேன், ரெண்டுமே பார்த்தேன். ஓகே ஓகேண்ணா. சரி இந்த வாரம் என்ன படம் போடுறாங்க உங்களுக்கு? பிரீமியர் பிரஸ் ஷோ இந்த வாரமா போடுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். 2 படம் போடுறாங்க. ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ், அதுக்கப்புறம் இன்னொரு படம். அது இன்னொரு படம் அவங்க ரெபா ஜானா. ஆமா, ரெபேக்கா ஜான். அவங்க பேர் ரெபா ஜான் தான் வச்சிருப்பாங்க, அதுக்கு சொன்னேன் நான். ஓகே, அவங்க நடிச்ச படம் போடுறாங்களா? ஆமா, அது அந்த படம் பேர் ஏதோ ரொமான்டிக் டிராமா. ஒரு நிமிஷம் நான் பார்த்து சொல்றேன். மழையில் நினைக்கிறேன். ஓகே 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 நினைக்கிறேன். ஆமா. சுகுமார் ப்ரோ, படைத்தலைவன் என்னாச்சு? அது எந்த அப்டேட்? ஒரு சிங்கிளோட அப்படியே நிக்குது. வந்தது சிங்கிள் வந்ததுல உங்களை குஷி படுத்ததான் சிங்கிள் கொடுத்துருக்காங்க. அப்பாடா. இல்ல ஒரு நிமிஷம், சும்மா ப்ரோ மறந்துடுவேன். நடுவில் சொல்லிட்டு இருந்தேன் மலையாளத்தில் 2 ஆக்டர்னு. யாரு பேருன்னு யோசிச்சுட்டு ஞாபகம் வந்துச்சு. அந்த மஞ்சுமல் பாய்ஸ்ல இருப்பாரு சௌபின். அவரு தான். அவரு பல படங்கள் பார்த்துட்டு, அதுலயும் முக்கியமா இளவிழா பூஞ்சிரா படம்லாம் பார்த்துட்டு இவரும் தமிழுக்கு வந்தா நல்லா இருக்கும் யோசிச்சிருந்தேன். கூலி படத்துல வந்துட்டாரு. அந்த பேர் ஞாபகம் வந்துருச்சு திடீர்னு. இப்போ ஓகே, அதுதான். ஓகே ஓகேண்ணா. சும்மா ப்ரோ கண்டினியூ பண்ணுங்க, நான் மறந்துட்டேன், நடுவில் பேரை மறந்துடுவேன், அதுக்காக தான். சுகுமார் ப்ரோ எப்ப ரிலீஸ்? அதை பத்தி எதுவும் சொல்ல தெரியாது. எது படைத்தலைவன் எப்ப ரிலீஸ் ஒன்னும் தெரியல. அது ரிலீஸ் பிப்ரவரி தான் ப்ரோ, பிப்ரவரி போயிடும். ஆனா டிசம்பர் எண்டுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல டிசம்பர் 2 சான்ஸ் கம்மி தான் இப்போதைக்கு. அப்படியா? இப்போதைக்கு கம்மி. ஆனா இது விஜயகாந்த் நடிச்சிருக்காரா? இல்ல அது தெரியல ப்ரோ, ஷுவரா தெரியல அதை பத்தி.
இன்னைக்கு எப்படி ப்ரோ புஷ்பா போயிட்டு இருக்கு? இன்னைக்கு மண்டே. கேக்குதா? இன்னைக்கு நார்மல் தான் ப்ரோ. இங்க நார்மலு. நார்த்லலாம் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். செமையா போகுது நார்த் சைடு எல்லா இடத்துலயுமே. 4 டேஸ்க்கு 829 ப்ரோ. மினிமம் 1500 பண்ணிரும் போல இருக்குது. சுகுமாரனா நான் சொன்னேன்ல 1 வீக்ல பண்ணிருந்தீங்க, 10 days 20 days ஆகுன்னு சொன்னீங்க. இப்ப பாத்தீங்களா ஃபயர் மாதிரி போதா? 10 days ஆகுதுல 1 வீக், அதான் 10 நாள் ஆகும்னு நினைச்சேன். பட் ஆனா அது வைல்டு ஃபயர் ரொம்ப ரொம்ப வைல்டா இருக்குப்பா. காத்திருச்சு போலயே. பத்திச்சு ரொம்ப நார்த்ல வந்து எப்பவுமே வந்து அது கொஞ்சம் இதுவாச்சுன்னு வச்சுக்கேன், ஃபயர் ஆயிடுச்சுன்னா அது வேற மாதிரி போகும். அங்க பயங்கரமான ஒரு இது, அவங்க தெலுங்குல விட வந்து நார்த் பெல்ட்ல வந்து படம் செம்மையா போயிட்டு இருக்குன்றாங்க. கலெக்ஷன் ரிப்போர்ட்லயே பாத்தீங்கன்னா அது அவங்கதான் மேஜர் இது வந்து ஹோல்ட் பண்றாங்க. 1500 வரும் போல ஈஸியா அந்த படத்துக்கு. நான் ஒரு வீடியோலாம் பார்த்தேன். ஈஸியா 1500 வந்துரும் போல இருக்கு. ஒரு வீடியோ பார்த்தேன் ஹிந்தி பெல்ட்ல, ஏதோ வந்து ரொம்ப ரஷ் பண்ணி கஷ்டப்பட்டு டிக்கெட், ரஜினி படத்துல பழைய படத்துல வந்து ஆசிட்னு சொல்லி ஒரு அது அந்த மாதிரி அந்த மாதிரி டிக்கெட் எடுத்துட்டு போறாங்க. எனக்குன்னா ஷாக்கா இருந்துச்சு, இந்த படத்துக்கு இவ்வளவு கூட்டமா அப்படின்ற மாதிரி. பட் ஓகே. பர்னி அப்படி பேசாதப்பா. இல்லண்ணா தெலுங்கு படம் ப்ரோ, சாமி நம்ம பாஷை பேசுதுன்னு அவரு தான் பாக்க போட்டு புளிச்சு துப்பிட்டு இருக்காரு. அந்த ஒரு இதுதான். அது ஏன்னா அவங்களுக்கு 20-30 வருஷமா மல்டிபிளெக்ஸ் படமா கொடுத்து அவங்க வந்து ஒரு மாதிரி வெறி இருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச பிஎன்சில பிடிச்ச படமே அவங்களுக்கு கொடுக்கறது இல்ல பாலிவுட். அதனாலதான் அவங்க இப்படி பாக்குறாங்க. ஓகே ஓகே, அண்டர்ஸ்டாண்டபிள். ப்ரோ, இந்த வலைபேச்சுல சூர்யா ஏதோ ஆள் வச்சு ஸ்டோரி கேக்குறாரு, என்னமோ இவர் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, அது உண்மையா? ப்ரோ இந்த வலைபேச்சை பத்தி மட்டும் நீங்க டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் ப்ரோ ப்ளீஸ். நம்ம பேசல எப்பவுமே அதை பத்தி மட்டும் டிஸ்கஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் ப்ரோ. நம்ம பேசுறத இல்ல பரவாயில்ல, அது பிரச்சனை அவர் சொல்லணும். எப்படியும் அது உண்மைன்னா உண்மைன்னு சொல்ல போறோம், இல்லன்னா இல்லன்னு சொல்ல போறோம், அவ்வளவுதான். அது பேசுறது டிஸ்கஸ் பண்றது பண்ணலாம். இல்ல சூர்யாவுக்கு இருக்கிற நாலேஜ் ஒரு இந்திக்காரருக்கு தமிழ் படத்தை பத்தி இருக்காது இல்ல, அவங்க என்ன இப்படி சொல்றாங்கன்னு தான் நான் கொஸ்டின். அது அந்த நியூஸ் எனக்கு தெரியல. பட் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சொன்ன மாதிரி தான், அவங்க சொல்றது எதுவுமே நான் பெருசா வந்து இது பண்ண மாட்டேன். சில பேர் ரொம்ப ட்ரஸ்டபிளான சோர்சஸ் யாராவது சொன்னாங்கன்னா ஓகே அப்படின்னு தான் நான் நினச்சிக்குவேன். பட் எல்லா விஷயமுமே வந்து அது உண்மையாயிடுமான்னு தெரியல. இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் எனக்கு சீரியஸாக தெரில, அது உண்மைன்ற மாதிரி எனக்கு படல. ஏன்னா ஒரு கதைன்றப்போ அந்த ஆக்டர் கேட்காம மற்றவங்க கேட்டு அதை இது பண்ணுறது அப்படி யாரும் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி. ஸோ அது இவரு சத்தியமாக பண்ண மாட்டார். ஏன்னா கதை ரொம்ப முக்கியம் ஒரு படத்துக்கு. அந்த நியூஸ் நம்பல. சொல்லுங்க ப்ரோ. சூர்யாவுக்கு அவ்வளவு ஸ்டோரி நாலேஜ் இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க, அதெல்லாம் தப்பு. ஏன்னா அவங்க 2Dல நல்ல நல்ல படமா தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது மாத்திரம் இல்லாம ஓடிடில வந்து 2 படமே நல்லா தான் இருந்துச்சு. இந்த மாதிரி சொன்னது அதனாலதான் நான் கேட்டேன். வதந்திகளை நம்ப வேண்டாம். வலைபேச்சியே நம்புறீங்களா ப்ரோ? 10 சொன்னா 2 நடக்கும் ப்ரோ. சுமார் ப்ரோ, அவங்க 10 சொல்லுவாங்க, 1 இல்ல 2 கன்ஃபார்ம். 1 நந்துரும் கன்ஃபார்ம். நீ கூட ஒரு 10 சொன்னா அதுலயும் 2 நடக்கும். இன்னும் யாரு 10 சொன்னாலுமே 2 நடக்கும் தான். இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, எந்த படம் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகும் விடாமுடிச்சு நான் உங்ககிட்ட சொன்னேன் ஒரு 2 மாசம். ஒரு டைம் லைன், ட்விட்டர் டைம் லைன் எடுத்துக்கோ, இல்ல ஃபேஸ்புக் டைம் லைன், இல்ல வாட்ஸ்அப், இல்ல வந்துட்டு இன்ஸ்டாகிராம், ஏதோ ஒரு உனக்கு நான் ஒரு வேலை தரேன், டைம் லைன்ல இருக்கிற எல்லா நியூஸுமே பாக்குறது தான் உன்னோட இன்னைக்கு வேலை அப்படின்னு நான் கொடுக்குறேன். இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்குள்ள எனக்கு இது முடிச்சு கொடுக்கணும்னு சொன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து ஒரு மொத்த நியூஸா நீ எடுத்துட்டு வருவேன். அந்த எல்லா நியூஸ்லயுமே வந்து ரொம்ப காரம் எது அதிகமா இருக்கோ அதை வந்து பிக் பண்ணி அதை மட்டும் வந்து நம்ம சொல்றோம்னு வச்சுக்கேன், அதுல எவனா ஒருத்தர் 2 பேர் கரெக்டா போட்டிருப்பான், அது நடந்துரும். அதுதாங்க வந்து அவங்களுமே வந்து பண்ற ஒரு இது என்னோட விஷயத்துலயுமே வந்துட்டு ஒண்ணு நடந்திருக்கு. அது அவங்க நிறைய விஷயங்கள்
சோசியல் மீடியால இப்போ இன்னைக்கு கூட ஒண்ணு இல்ல ஒண்ணு, அது இப்ப நீ வந்து எதனா ஒண்ணு புதுசா ஒண்ணு நீ போட்டேன்னு வச்சுக்க, நீன்னு இல்ல இப்ப யார் இங்க அவங்களை டெஸ்ட் பண்றதுக்கு இங்க நான் வந்து ஒருத்தருக்கு ஓப்பனா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து வலைபேச்சு உண்மையிலே நம்புறீங்க, அவங்க ஜெனியூன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணலாம். என்னன்னா, ஒரு எக்ஸ்க்ளூசிவா நியூஸ் போடுங்க. இந்த ஹீரோ வந்து இவங்களோட பண்றாங்க, இல்ல புஷ்பா 2 ஹிட் ஆனதுனால இம்மீடியட்டா வந்துட்டு அல்லு அர்ஜுன் புஷ்பா 3 கமிட் ஆயிட்டாரு, ஷூட்டிங் அடுத்த மாசம் போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் ஒன்று போட்டு விடுங்க. ஆனா அந்த ட்வீட் வந்து பயங்கரமா ரீச் ஆகணும். அது ரீச் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அடுத்த 2 நாள்ல வலைபேச்சு அவங்களா போய் ரிசர்ச் பண்ணி சுகுமாரோட வீட்டுக்கு போயிட்டு இல்ல வந்து அல்லு அர்ஜுனோட வீட்டுல போய் உக்காந்து டீ காஃபி சாப்பிட்டு அந்த நியூஸை கேதர் பண்ணி வந்த மாதிரி சொல்லுவானுங்க. இதுதான் உண்மை ப்ரோ. அதெல்லாம் ஏன் ப்ரோ நம்ம ஏன் பிரகாஷ் ப்ரோ T-69 ஃபர்ஸ்ட் லுக்க பத்தி பேசி ஒரு 3 வீக்ஸ் இருக்குமா? 3 நாளைக்கு முன்னாடி கூட பேசணும். இல்ல ப்ரோ, நம்ம அதுக்கு முன்னாடி பேசினது. ஆனா அதே வந்து நம்ம பேசின 3வது நாள் என்னமோ வந்து அவங்க இந்த மாதிரி நியூ இயருக்கு வருதுன்னு சொல்லிட்டாங்க. அதுதான் ப்ரோ சிம்பிள். அன்னைக்கு ஒருத்தர் எடுத்து போட்டிருந்தாரு, நீ இந்த நாள் முதல்ல நம்ம பேசியிருந்தோம், அதை எடுத்து போட்டிருந்தாரு. அதே மாதிரிதான் இந்தியன் அது எல்லாத்துக்கும் தெரியும், அது நம்ம எக்ஸ்கியூஸ் கிடையாது. அதை ஒன்னு சொன்னா அது எக்ஸ்கியூஸ், அதையும் நான் இன்னொன்னு சொல்லிடுறேன், அது நம்மளோட எக்ஸ்கியூஸிவ் கிடையவே கிடையாது. அது எல்லாத்துக்குமே தெரியும், உலகத்துக்கே தெரியும். பெரிய பட அப்டேட் அப்படிங்கிறது இருந்தாலும் அதையும் அதை முதல்ல விளையாட்ட சொல்லி எக்ஸ்கியூஸா சொல்றாங்க. அதே மாதிரி இந்தியன் 3 OTT நம்ம சொன்னா அடுத்த நாளே அவங்க சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ. ஆமா 2 நாள் கழிச்சு சொன்னோம். நம்ம 2 நாளைக்கு முன்னாடி சொன்னா 1 நாள் கழிச்சு. ஆமா கரெக்ட். ஆக்சுவலா அவங்க என்னன்னா சொல்லி அது நடந்துருச்சுன்னா அன்றே சொன்னது வலைபேச்சு, இல்லைன்னா வந்து லாஸ்ட் மினிட் ஷெட்யூல்னால நடக்காம போயிடுச்சு, இல்லைன்னா வேற ஏதாவது காரணம் சொல்லுவாங்க. இதுதான் யூஸ்வலா அவங்க இதுதான் பண்றாங்க. பட் அவங்களுக்கு அது மூலியமா மணி கிடைக்குது, அதை வச்சு அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வேற எதனா சொல்ல டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு பெருசா ஒண்ணும் கிடையாது. அல்லு அர்ஜுன் அடுத்து வந்து அட்லியோட தான் பண்றாரா? திருவிக்ரம் ஸ்ரீனிவாஸ் ப்ரோ. த்ரிவிக்ரம் கூட படம் பண்றாரு. அட்லியும் அல்லு அர்ஜுனும் பண்றாங்க. நான் தான் கேட்டேன், டிஆர்ல பார்த்தேன். அவர் வந்து பண்ற வந்து அடுத்து நெல்சன் படம் பண்ண வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. நெல்சன் கூட அதிக படம் பண்ண வாய்ப்பு இருக்கு. அல்லு அர்ஜுன் சல்மான் கானா? ஆமா, அடுத்து வந்து அட்லி பண்றது சல்மான் கான் படம், இவர் நெல்சன் பண்றது ஜெயிலர் 2 முடிச்சிட்டு அவர் உடனே போறது அல்லு அர்ஜுன் படம். அதுக்குள்ள அவர் த்ரிவிக்ரம் படத்தை முடிச்சிட்டு வந்துருவாரு. ஒருத்தர் போட்டிருந்தார் சன் பிக்சர்ஸ், அட்லி அல்லு அர்ஜுன் போட்டிருந்தார். அதான் கேட்டேன். வாய்ப்பே கிடையாது. பிரகாஷ் ப்ரோ, நம்மள்ட்ட இருக்கிற எல்லா பெரிய டேரக்டர்ஸையும் கூட்டு போயிருவானுங்க போல இருக்கு. போட்டுங்க, எல்லாம் வளரட்டும். அவங்க இன்னும் கேட்பாங்க, இங்க இருந்து 20 கோடி 10 கோடி சம்பாதிக்க விட அங்க போனா 50 கோடி 60 கோடி 70 கோடி சம்பாதிக்கலாம், 1000 கோடி 2000 கோடி வசூல் பண்ணலாம். இங்கதான் என் நடிகர் படம் மட்டும்தான் வசூல் பண்ணலாம், அவன் படம் ஜெயிக்கவே கூடாது. படம் மட்டும் சாய் போக மாட்டேங்கிறாரு. ஏங்க மாவீரன் படத்துல யோகி பாபு வந்து சிவகார்த்திகேயன் எந்த அளவுக்கு வழி அனுப்புவாரோ அந்த மாதிரி வழி அனுப்பி விடுங்க எல்லாம் சேர்ந்து. ரஜினி சொன்ன ஒரு 2010 வரைக்கும் சவுத்துனா நம்ம தான், இப்ப எல்லாம் மாறிட்டு இருக்கேன். பிரகாஷ் ப்ரோ, அவரை கஷ்டப்பட்டு திருப்பி தெலுங்குக்கு அனுப்ப பாக்குறீங்க. அவருக்கு சொல்ல போனா என் வார்த்தைகள் எல்லாத்தையுமே வந்து இப்போ ஒரு 4-5 நாளா வந்து தங்கோ வந்து ஓடிடில வந்ததுக்கு அப்புறம், அப்புறம் அந்த அமெரிக்கான நேற்று வந்ததுக்கு அப்புறம் வந்து 2 நாளா வந்துருச்சா, எல்லாமே வந்து என்னுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து ட்வீட்டா பண்ணிட்டாங்க. நாங்க ட்வீட்டா பண்ண முடியாத கருத்துக்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. வெற்றி, சிவா, முக்கியமா வெற்றி கேமரா மேலே கையை வைக்கக்கூடாது, அது எல்லாத்தையும். அதனால மன நிறைவா இருக்கேன். நம்ம மேற்கொண்டு நம்ம வன்மத்தையும் போட்டா வக்கு இல்லை, இனிமேல் தெம்பு இல்லைங்கிற மாதிரி இந்த இதுல சொல்லுவாங்கல்ல, என்ன படம் அந்நியன்ல, எப்ப எனக்கு இனிமேல் தெம்பு இல்லப்பா நம்ம அம்மா சொல்ற மாதிரி எப்படி வரும்ல, அது மாதிரி எனக்கு இனிமேல் வெற்றி திட்ட அளவுக்கு தெம்பு இல்லை, போதும்பா போதும். என்ன ப்ரோ, கஷ்டப்பட்டு தெலுங்குல இருந்து வீரம் மூலமா தான் கூப்பிட்டு வந்தாங்க, நீங்க திருப்பி தெலுங்குக்கு அனுப்ப பாக்குறீங்க. சிறுத்தை மூலமா கூட்டிட்டு வந்தாங்க, விக்ரமார்க்கோட ரீமேக். தெலுங்கு நல்லா ஹிட் கொடுத்துருக்காரு. இல்ல அது ஞானவேல் ராஜா தான் கூப்பிட்டு வந்தாரு. அது ரீமேக். ஆமா ரவிதேஜா படம் ரீமேக். விக்ரமார்க்கோட ராஜமௌழி தான் டைரக்ஷன் இருக்கு. விக்ரமார்க்கோட நான் வந்து தெலுங்குல பார்த்த 2வது படம், 2வது நினைக்கிறேன். ராஜமௌழி வந்து ஆக்ஷன் சீனை மட்டும் தான் இது பண்ணி கொடுத்தாரு. எதுங்க விக்ரமார்க்கோடக்கா?
விக்ரமார்க்கோட அவர் ஓன் டைரக்ஷனுங்க. படம் அவர்தான். இல்ல ஏன் ஆக்ஷன் சீன்ஸ் மட்டும் ஏன் அவர் இது பண்ணி கொடுத்ததா தகவல். இல்ல அட ஏங்க அவர் ஒரிஜினல் படங்க, அவரோட படங்க அது விக்ரமார்க்கோட. இல்ல நீங்க வேணா மறுபடியும் செக் பண்ணி பாருங்க, கன்ஃபார்மா சொல்றேன் நான். இல்ல ப்ரோ, அவர் வந்து முன்னாடி இந்த மாதிரி மாஸ் மசாலா தான் பண்ணிட்டு இருக்கு. மகதீரா இருந்தா தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ண ஆரம்பிச்சாரு. ஏங்க நீங்க இல்ல மாவீரன் ப்ரோ, நீங்க ரொம்ப தப்பா சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து விக்ரமார்க்கோட வந்து அவங்க அப்பா கதையை எழுதி ராஜமௌழி டைரக்ஷன் பண்ண படம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கா, ராஜமௌழி ஸ்டாம்பே இருக்கும் அப்பயே. ராஜமௌழி படம் நான் அப்ப எல்லா படமே பார்த்திருக்கேன். இதுக்கு மாவீரன் வர்றதுக்கு முன்னாடியே பார்த்திருக்கேன். மகதீரா படம் இருக்குல்ல, அது வர்றதுக்கு முன்னாடி எல்லா படத்தையுமே பார்த்திருக்கேன். அவர் படம் எனக்கு பிடிக்காத படம் ஸ்டூடெண்ட் நம்பர் 1 மட்டும்தான். அதுவுமே அங்க பயங்கர ஹிட். எனக்கு அந்த சிம்மாத்திரி பிடிக்கும், சத்ரபதி பிடிக்கும், விக்ரமார்க்கோட பிடிக்கும். விக்ரமார்க்கு அப்புறம் எனக்கு எமதங்கா ரொம்ப ஃபேவரட். எனக்கு எமதங்காலாம் அதிசய பிறவி அப்படியே காப்பி பண்ணி எடுத்திருப்பாரு அவரு. ஆனா அதிசய பிறவி அங்க ஏற்கனவே வந்து எம்மடிக்கு முகடுன்னு வந்துச்சு. அது சிரஞ்சீவி நடிச்ச படம் தான். சிரஞ்சீவி நடிச்ச படத்தோட கதையே எம்மடிக்கு முகடுவே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த கான்செப்ட்ல எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த சந்தான ஒரு படம் ரீமேக் இந்த வல்லவனுக்கு சொல்லும் ஆயுதம்னு ஒரு படம் எடுத்தாங்கல்ல, சந்தானத்துக்கு. மரியாதை ராமண்ணா அதுவுமே அவரோட படம் தான். சுனில் ஆமா மரியாதை ராமண்ணா சுனில் படம். அது மகதீராக்கு அடுத்து அதான் எடுத்து அதுக்கப்புறம் தான் ஈகா எடுத்தாரு நான்கி. அவரு மகதீராக்கு அப்புறம் அதை எடுத்ததுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு ப்ரோ, அது தெரியும்ல? இல்ல அது கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு என்ன நீங்க வந்து திடீர்னு ஷாக்கிங் ஆயிடுச்சு. விக்ரமார்க்கோட வந்து அவர் டைரக்ஷன் இல்லைன்னு சொன்னே ஷாக் ஆயிடுச்சு. மாவீரன் ப்ரோ என்ன கதை? ஈகோ கதை தான் ப்ரோ. ஆனா சிம்ஹாதிரிய வந்து ரீமேக் ரைட்ஸ் வாங்கி கஜேந்திரன் எடுத்தாங்கல்ல ப்ரோ. ஆமா, அதாவது பாட்சாவை உல்டா பண்ணி சிம்மாத்திரி அதத்தான் சொல்ல வந்தேன். வந்து ரீமேக் ரைட் இங்க எடுத்தாங்க. அவரே தானே டைரக்டர், பாஷா டைரக்டர் தானே எடுத்தவரு. ஆமா, கஜேந்திர ரீமேக் அதே டைரக்டர் எடுத்தாரு. பாட்சா டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணாவே எடுத்தாரு. அதுதான் யோசிச்சிருப்பாங்க, கடைசியில ஏன் கதையவே தான் எடுத்து வச்சிருக்கீங்களாடா. அவரு கூட யோசிச்சிருக்க மாட்டாரு அப்புறம் பாக்கும்போது. நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்ப சுந்தர்சி இருக்காரு, அத்தன்டிக் எடுத்தாரு படத்தை காப்பி அடிச்சு இங்க வந்து இந்த படம் எடுத்தாரு. ஆம்பளன்னு ஒரு படம் எடுக்கிறாரு, அதே படத்தை காப்பி அடிச்சு ஆம்பளன்னு எடுக்கிறாரு. எடுத்துட்டு இருக்கும் போதே வந்தா ராஜா வருவேன்னு சொல்லி அத்தனை படத்தோட ரீமேக் அடிச்சு அவுட்டே கொண்டு போய் கொடுக்குறாங்க. அவரே டேரக்ட் பண்றாரு. அதாவது ஒரே கதையை திருடி ஒரு படம் எடுக்கிறாரு, அபிஷியலா ஒரு படம் எடுக்கிறாரு. சுந்தர்சியே பண்ணாரு, அதெல்லாம் தான் எல்லாம் பண்றதுதான். அந்த அதிசய பிறவிய சிவாவும் ஒரு தடவை தெலுங்குல எடுத்திருக்காரு ப்ரோ. தரவுவா ஏதோ சம்திங் நேம். அதிசய பிறவிய அவரும் எடுத்திருக்காரு சிவாவும். டரு ஆமா, ரவிதேஜா டபுள் ஆக்ஷன் படம். ரவிதேஜா ஒரு ஹோம் மினிஸ்டரா இருப்பாரு, ஒரு வில்லன் மாதிரி கடைசியா திருந்தும் போது தூக்கிடுவாங்க. அப்புறம் இவர் வந்துருவாரு. ஆமா இவர் நிறைய டைம் போட்டே இருப்பான். இப்ப ராஜமௌழி படம் இன்ஸ்பிரேஷன் தானே வரும் முன்னாடிலாம். ஆமா, ராஜமௌழி படத்துக்கு நிறைய கண்டிஷன் வரும். காப்பி அடிக்கிற வந்து ஒரு ஹாலிவுட் படம். இது சிம்மாதிரியில கொஞ்சம் அந்த 3ஆம் பிறை பிளாஷ்பேக்ல வச்சிருப்பாரு. சிம்மாதிரி தான் கஜேந்திரா. நமக்கு இந்த படம் பேர் என்ன, பாஷா கொஞ்சம் வச்சிருப்பாரு. பிளாஷ்பேக் வந்து அந்த 3ஆம் பிறை மாதிரி வச்சிருப்பாரு. வெடியே வந்து சிவா திடீர்னு விஷால் எடுத்தாங்க. சிவா தமிழ்ல நடிச்சிருக்காருல, பிரபுதேவா படத்துல ஒரு படத்துல நடிச்சிருப்பாரு. பெண்ணின் மனதை தொட்டு ஆமா படத்துல நடிச்சிருக்கிறாரு. ஊத்தி கொடுத்து ஜக்குன்னு சிரிப்பாரு. இல்ல பெண்ணின் மனதை தொட்டு இல்ல, இன்னொரு படம் மனதை திருடி விட்டாயா நடிச்சிருப்பாங்க. கௌசல்யா பிரபுதேவா. அதான் மனதை திருடி விட்டாயா. இருப்பாரு ப்ரோ அங்க 3வது இன்னொருத்தர் இருப்பாரு அந்த படத்துல. யாருன்னு தெரியுமா? ரஞ்சித். இன்னொருத்தர் தமிழ் சினிமாவோட மோஸ்ட் வாண்டட் டைரக்டர், சாரி ஹேட்டட் டைரக்டர். அதான் சிவா சொல்லியாச்சு ப்ரோ. சிவான்னு சொல்லிட்டீங்களா? ஓகே ஓ, அந்த சிவா தான் சொல்லிட்டீங்களா? அப்புறம் நீங்க எந்த சிவா? வேற யாரோ சிவார் ஒரு ஆக்டர் படத்தை இப்ப அது சைடு ரோல்ல தானே பண்ணிருப்பாரு. நீங்க ஏதோ மெயின் ரோல்ல இருக்க கேரக்டர் பத்தி பேசிருக்கீங்களோன்னு நினைச்சேன். ஏங்க அப்ப சிறுத்தை சிவான்னு சொல்லுங்க, அப்பதானே ஞாபகம் வரும். இல்ல இவர் சொன்னாரு ஞானவேல் ராஜா சொன்ன மாதிரி இனிமே கங்குவா சிவா. ப்ரோ சிறுத்தை சிவாவோட இன்னொரு ஒருத்தர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர் பூபாலனா ஒருத்தர் விஜய் அஜித் படத்துக்குலாம்
ஸ்டில்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருப்பாரு. அவர் என்னன்னாரு ப்ரோ? காசி விஸ்வநாதனா ப்ரோ? இல்ல, பூபாலன் நினைக்கிறேன். சிவா அசிஸ்டன்ட் தான் சைரன் படம் எடுத்தாரு ஜெயம் ரவி வச்சு. கரெக்டான ப்ரோ? பிரகாஷ் ப்ரோ புரியல. சைரன் என்ன படம் எடுத்தாரு? சைரன் இல்லங்க, அவரு விஸ்வாசம் படத்துல டைலாக் ரைட்டரா இருந்தாருங்க, அவ்வளவுதாங்க. அவர் அசிஸ்டன்ட் எல்லாம் கிடையாது. 5 டைலாக் ரைட்டர் இருந்தாங்க. 5 டைலாக் ரைட்டர்ல அவரு ஒருத்தர் ஆண்டனி பாக்கியராஜ் தானே சொல்றீங்க? ஆமா ஆமா. அவர் வந்து அந்த படத்துல 5 டைலாக் ரைட்டர்ல ஒரு டைலாக் ரைட்டர், அவ்வளவுதான். பூபாலன் ஒருத்தர் ப்ரோ, இந்த அஜித்தோட எல்லாம் சேர்ந்து ஸ்டில் எல்லாம் போட்டுட்டு இருப்பாரு. ஒரு அசிஸ்டன்ட். கங்குவால எல்லாம் அவர் பேர் வரல. தெரியல ப்ரோ. அந்த பூபாலங்கிற பேரே ஞாபகம் இல்லை எனக்கு. செந்தில் பையன் தான் இருந்தாருல, அவரும் இல்ல இப்ப ஆக்டர். அவரு இருந்தாரு. அவரு வந்து அண்ணாத்த வரைக்கும் இருந்தாரு. அண்ணாத்துக்கு அப்புறம் இதுல கங்குவால இருந்தாரு இல்லைன்னு தெரியல. செந்தில் பையன் இருந்தாரு. அப்புறம் இந்த ஆண்டனி பாக்கியராஜ் வந்து டைலாக் ரைட்டரா இருந்தாரு. விசுவாசல மணிகண்டனே டைலாக் எழுதியிருப்பாரு. நம்ம விக்ரம் வேதா மணிகண்டன் இருக்காருல்ல, காக்காமுட்டை மணிகண்டனா, அவர் மணிகண்டன் தானே? இல்ல அந்த மணிகண்டன் காக்காமுட்டை மணிகண்டன் இல்ல, விக்ரம் வேதால டைலாக் ரைட்டரா இருப்பாரு. இப்ப இந்த லவ்வர் படத்துல ஹீரோவா இருப்பார்ல, அவர் கூட விசுவாசல சும்மா ஜஸ்ட் ஒரு 2-3 டைலாக் ஓரியன்டா ஹெல்ப்புக்கு வந்தார் விக்ரம் வேதாக்கு அப்புறம். அடுத்து என்ன படம் ப்ரோ? ரொம்ப நாள் ஆச்சு வந்து. யாருக்கு? இவர் கடைசி விவசாயி டைரக்டர். அவரு வந்து வெப் சீரிஸ் ஒன்று எடுத்துட்டு இருந்தாரு ஜெய்சேவி வச்சு, அப்படியே பாதிலே நின்றுச்சு. திரும்ப எப்போ ஷூட்டிங் போறாங்கன்னு தெரியல. ஒரு சில சமயம்ல தொடர்ந்து 2-3 படம் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாரு. இப்ப பார்த்தா படத்தை காணும். எல்லாமே இங்க வெற்றி தான். வெற்றி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அதை நோக்கி அந்த அளவு வேகம் இருக்கும். இல்ல கடைசி விஷயம் நான் நல்லா பேசுறாங்க ப்ரோ. என்ன எப்படி பேசினாங்கன்னா, படம்லாம் வந்து தியேட்டர்ல வரும்போது யாரும் பேசல, ஓடிடில வரும்போது பேசல, அவார்டு வாங்கினதுக்கு அப்புறம் பேசினாங்க. அது ஓடிடில வந்தப்போ கூட நிறைய பேர் பேசல. எப்படின்னா சசி படம் அடுத்து எதுவும் இல்லையா? பரணி ப்ரோ கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. லெஜெண்ட் அப்டேட் வந்துச்சு, அதை பத்தி ஏதாவது சொல்றீங்களா? அப்டேட் லிஸ்ட்ல சொன்னேன். இல்ல அத பத்தி அந்த லுக் மேக்கிங் நீங்க சொல்லுங்க ப்ரோ, கேக்குறேன். எனக்கு தெரிஞ்ச லெஜெண்ட் அளவு ட்ரோல் மெட்டீரியல் ஆகாதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. டைரக்டர் மேல நம்பிக்கை இருக்கு. அவ்வளோ கிராமத்துக்கு இதில் நடிச்சா நல்லா இருக்கும் ப்ரோ, அந்த ஃபேஸ் கட்டு. ஆனா நடிக்க மாட்டாரு. அவர் கிராண்ட் ஸ்கேல்ல படம் பண்றாரு. பட் ஆனா உண்மையிலே வந்து காஸ்டியூம்ஸ்லாம் நல்லா இருக்கும், அது மட்டும் தெரியும். சினிமாட்டோகிராஃபி, காஸ்டியூம்ஸ், அந்த டெக்னிக்கல் சைடா வந்து நல்லா இருக்கும். துரை செந்தில்குமார்ன்றதுனால வந்துட்டு சும்மா ஏனோதானோன்னு வந்து ஒரு கதையை சூஸ் பண்ணி இது பண்ண மாட்டாருன்னு தோணுது. அவரோட சின்சியர் எஃபர்ட் போட்டு தான் ஒரு கதை பண்ணுவாரு. பட் பார்ப்போம். எனக்கு வந்து அந்த நீங்க சொன்ன சொன்னாங்க, பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்ட் இது ஃபர்ஸ்ட் ஒரு படம் பண்ணார்ல, அந்த படம் இந்த அளவுக்கு ட்ரோல் மெட்டீரியல் ஆகாதுன்னு தோணுது. பட் ஆனா வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டே வந்து ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் டே பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஷோவான்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஆஃப்டர்நூன் ஷோ சம்திங் லைக் தட். நான் கேரளால பார்த்தேன். ஓகே, நான் நினைச்சேன் எனக்கு என்னன்னா, நான் வந்து ஆன்லைன்ல தான் டிக்கெட் புக் பண்ணேன். நான் புக் பண்றப்போ ஒரு டிக்கெட் கூட வந்து புக் ஆகல. நான் தான் ஃபர்ஸ்ட் புக் பண்ணேன். நான் நினைச்சேன் இந்த படத்துக்கு யார் வரப்போறா, அதுவும் ஃபர்ஸ்ட் டே வெள்ளிக்கிழமை, ஒர்க்கிங் டே இல்லை, யார் வரப்போறான்னு நினைச்சதான் நான் வந்து போய் பார்த்தேன். பட் ஆனா வந்து அப்பயுமே வந்து ஒரு 15 பேர் கிட்ட இருந்தாங்க அந்த சின்ன தேட்டர்ல. எனக்கு ஷாக்கா இருந்துச்சு, என்னடா இவ்வளவு பேர். ஆனா எல்லாருமே வந்து ஜாலியா சிரிச்சு என்ஜாய் பண்ணி அதை கலாய்ச்சி இது பண்ணிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அது எனக்கே ஷாக்கா இருந்துச்சு, இவ்வளவு பேர் வந்திருக்காங்க இந்த படத்துக்கு, இவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லி. அது 15 பேரே எனக்கு அதிகமா இருந்துச்சு அவர் படத்துக்கு, ஃபர்ஸ்ட் படம்ன்றது. பட் இந்த படத்தை பார்ப்போம், வெயிட்டிங். ஆக்சுவலா பிரகாஷ், நான் என்ன ஷாக் ஆகுறீங்க? மைக் ஆன் பண்ண முடியல போல. சொல்லுங்க ப்ரோ. இந்த சிவீரன்ஸ்னு ஒரு சீரீஸ் இருக்கு, பாத்திருக்கீங்களா? ஏற்கனவே வந்தது ஆப்பிள்ல. கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா பார்த்தது இல்ல.
அதோட சீசன் 2 வருது இப்போ நெக்ஸ்ட் மந்த் வருது. எனக்கு தெரிஞ்சு 5 minutes அந்த ட்ரெய்லர் விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஜனவரி 17th ஏதோ நல்லா இருக்கும் அது ஆப்பிள்ல. ஆக்சுவலா நான் வந்து சிவிரன்ஸ் ஃபர்ஸ்ட் போன எபிசோட் வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் வந்தது. ஆமா நான் ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணல ஆக்சுவலா. பட் ஆனா வந்து எனக்கு கான்செப்டா ஒரு மாதிரி பிடிச்சிருந்துச்சு. பட் நான் ஃபுல்லா பார்க்கல. அது ஆக்சுவலா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருக்கேன். பார்ப்போம். நான் பார்க்குறேன் சீசன் 2 வரதுக்குள்ள வேணா பாருங்க. நல்லா இருக்கும். ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் நீங்க சொன்ன மாதிரி நல்லா இருக்கும். அது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நமக்கு என்னன்னு புரியுறது. நான் அப்பவே வந்தேன் ப்ரோ. கேஷ் கிளியர் பண்ண போய் ரீசெண்ட் ஆப்ஸ் போயிடுச்சு. அப்புறம் ரிக்வெஸ்ட் கொடுத்தா இவங்களுக்கு காமிக்காதுன்னு சொல்லிடுறாங்க. ரிக்வெஸ்ட் கொடுத்தா நான் காமிக்கல நினைக்கிறேன். அக்செப்ட் பண்ணல ப்ரோ. அப்படியே வேல் பண்ண ஆரம்பிச்சிருங்க ப்ரோ. பொறுங்க சாமி, பொறுங்க ஒரு 9:35 அப்படியா? இல்ல இன்னைக்குனாச்சும் ஒரு 9 ஆரம்பிப்போம் கரெக்டா. ஆமா நாளைக்கு வந்து எப்பயும் ஒரு 9 ஆரம்பிச்சாவும் நினைக்கிறேன். நாளைக்கா நாளை மறுநாள். ஆமா அடுத்தடுத்து நாளைக்கு மறுநாள்லாம் கொஞ்சம் பெருசா தான் போகும். இன்னைக்கே கூட ஒரு 9 கூட ஆரம்பிச்சிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 9:20 ஆரம்பிப்போம். கொஞ்சம் பெருசா தான் போற மாதிரி இருக்கும் இன்னைக்கு. முடிஞ்ச அளவுக்கு நிறைய கதைகள் சொல்லுவோம் இன்னைக்கு. நேற்று லாஸ்ட்ல ஒரு டைலாக் சொன்னேன் ப்ரோ. அவசியம் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கட் ஆயிடுச்சா? பரணி எப்படி கட் ஆச்சுன்னு தெரியல. யார் சூனி வச்சான்னு தெரியல. முன்னாடிலாம் போன் இல்ல வந்தா கட் ஆகும். பேஸ் முடிஞ்சிருச்சு. நான் இன்னொரு கேட்கும்போது கேட்கல. அது என்ன சொன்னா பொங்கலுக்குள்ள முடிக்க முடியலன்னா சாட்டர்டே சண்டேலாம் ஸ்பெஷல் கிளாஸ் எடுங்கன்னு சொன்னேன். எக்ஸ்ட்ரா எபிசோட் சுத்தம் இருக்கிறதுக்கே எனக்கு பிரச்சனையா இருக்கு. டெய்லி 2.5 மணி நேரம் இங்க உட்காந்துட்டு இந்த வேலையை செய்ய விடாம வீட்டுல உட்காந்து பொங்கலுக்கு மேல வெயிட் பண்ண முடியாதான். முடிக்கலன்னா ஸ்பெஷல் கிளாஸ் பாப்போம். அந்த சமயத்துல எப்படி போதும் அதுக்கு ஏதாவது பாப்போம். எனக்கு அப்புறம் மேல மெசேஜ் வந்துச்சு கனெக்ஷன் இஷ்யூ இருக்கு அப்படின்னு. அப்புறம் பார்த்தா கட் ஆயிடுச்சு. என்னன்னு தெரியல. ஒரு ஜியோ ப்ராப்ளமான்னு தெரியல. ஒரு 2 நாள் அப்படிதான் இருக்கு. ஓகே. நடுவில் வேற இவர் பேசிட்டு இருந்தார். இந்த சிவிரன்ஸ் சீரீஸ் பத்தி பேசிட்டு இருந்தாரு மகேஷ் ப்ரோ. சீரீஸ் ப்ரோ? சிவியரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இங்கிலீஷ் சீரீஸ். அதோட சீசன் 2 வரப்போகுது அப்படின்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் சீசன் நல்லா இருக்கும் அப்படின்னாரு. 5 நிமிஷம் ட்ரெய்லர் வந்திருக்கு நல்லா இருக்குன்னாரு. ஆமா பிரகாஷ் ப்ரோ ஹிட் ஆயிடுச்சு. கேம் சேஞ்சர் என்னவும் நினைக்கிறீங்க? இந்த அளவுக்கு கூட சங்கர் எடுக்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல பிரதர், அந்த படத்தை பத்தி பேசினா நிறைய பேர் நீங்க வந்து பொங்கலுக்கு வந்து விடாமுயற்சி வரனாலதான் அப்படி எது பேசுறீங்கன்றவாங்க. நம்ம முன்கூட்டியே ரொம்ப நாளமா அப்படி பேசிருக்கோம் அவங்க பார்க்க மாட்டாங்க. விடாமுயற்சி வரனால நீங்க இப்படி ஒரு டாபிக்கை பேசுறீங்க, நெகட்டிவிட்டி பரப்புறீங்கம்பாங்க. அதனால வந்து அந்த படத்தை பொறுத்தவரைக்கும் எதுவுமே நம்ம வந்து விவாதிக்கிறதா இல்லை. ஏன்னா பொங்கல் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பேசிக்கலாம்னு தான் என்னுடைய மைண்ட் செட். தனியாக நம்ம என்ன சொன்னாலும் தப்பா படும். அதனால வந்து என்ன பொறுத்தவரைக்கும் அந்த படத்து மேல நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லை, ஃபிலிம்ஸ் பார்த்து நம்பிக்கை இல்லை, சாங்ஸ் பார்த்து இல்லை, சங்கர் மேல நம்பிக்கை இல்லை, ராம் சரனோட ஒரு இது மேலே இப்போ இந்த படத்து மேல வந்து நம்பிக்கை இல்லை, கேரா அத்வானி அவங்க காட்டின விதத்துல நம்பிக்கை இல்லை. எது பார்த்தாலும் நம்பிக்கை இல்லை. அப்படியே கூட்டு வைப்போம். ஒரே நம்பிக்கை கார்த்தி சுப்புராஜ் அந்த படத்துக்கு வந்து கதையை எழுதியிருக்கிறாரு. அடுத்து வந்து இந்த வேல்பாரியோட ரைட்டர் சு வெங்கடேசன் வந்து கூடுதல் திரைக்கதைன்னு சொல்லுவாங்க. அந்த கூடுதல் திரைக்கதையில வந்து அவர் இருக்கிறாரு. ஒருவேளை அவரோட திரைக்கதை என்னை வந்து சர்ப்ரைஸ் பண்ணி படத்துல வந்து என்னை வந்து பாசிட்டிவா சொல்ல வைக்கலாம். அதனால அது மட்டும் தான் நான் இப்போ எதுக்காக வெயிட் பண்றேன். இந்த படத்துல எதுக்காக வெயிட் பண்றேன்னா சு வெங்கடேசன் முதல்ல படத்துக்கு வராரு. அந்த படத்துக்கு வரனால நான் அதை எதிர்பார்க்கறேன். அதை அவ்வளவுதான். அது இல்ல ப்ரோ, எப்படியும் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வராது. நான் சொல்றது கலெக்ஷனா புஷ்பா மாதிரி கலெக்ஷன் வருமான்னு கேக்குறேன். அது சுத்தமா நம்பிக்கை இல்லை. அது சுத்தமா நம்பிக்கை இல்லை. ஏன்னா இந்த படம் புஷ்பா மாதிரி வந்து ஒரு எப்படி சொல்ற ரூட்டட் படம் கிடையாது. காந்தாரா, புஷ்பா, மற்ற படம் இது மாதிரி ஃபுல்லா இந்த 1000 கோடி கலெக்ஷன் படம்னா ஒரு ரூட்டட் படமா இருக்கும், இல்லை ஃபேண்டசி படமா இருக்கும், இல்லை ஹிஸ்டாரிக்கல் படமா இருக்கும். அப்படி அதாவது கல்கியை பார்த்துங்க, ஃபேண்டசி பிளஸ் ஹிஸ்டாரிக்கல் ரெண்டு கலந்துட்டாங்க. அதாவது இந்த மித்தாலஜின்னு சொல்லுவோம், அதையும் சேர்த்து கலந்துட்டாங்க. பாகுபலி 2 பாகுபலிலாம் வந்து அது மாதிரி ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன். கேஜிஎஃப் பாருங்க, ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் மாதிரி. கேஜிஎஃப்லாம் கிட்டத்தட்ட அந்த அது ஒரு பீரியட்ல ஆக்ஷன் த்ரில்லர் அது மாதிரி ஏதோ வித்தியாசமா இருக்குன்னா கேம் சேஞ்சர் அப்படி எதுவும் கிடையாது. வழக்கம் போல ஒரு எலெக்ஷன் கமிஷனரு, ஒரு ஊழல், அதுல வர அப்படி நியாய தர்மங்கள் அப்படி வருது. அதுல பிரம்மாண்டம் பாட்டுக்கு நான் 10 கோடி 5 கோடி செலவு பண்றேங்கிற கதை தான் அது. அதனால அது வந்து ஹிந்தி பெல்ட்ல ஓடும் கூட நம்பிக்கை. அது படம் நார்மலா கூட ஓடும் நம்பிக்கை இல்லை. இல்ல ஹிந்தி பெல்ட்ல சுத்தமா நம்பிக்கை இல்லை. ஆந்திரால மட்டும் ராம் சரணுக்கான அந்த ஃபேன் பேஸ் இருக்கனால ஆந்திரால மட்டும் அந்த படம் வேணா அந்த ஓப்பனிங் நல்லா அழலாமே தவிர மற்ற ஏரியாக்கள் எல்லாத்தையும் வேர்ட் ஆஃப் மவுத் பொறுத்து மட்டுமே.
ப்ரோ தியேட்டருக்கு அவர் போவீங்களா ப்ரோ? பொலிட்டிஷியன் இருக்காரு, ரைட்டர் பண்றாரா ப்ரோ? சு வெங்கடேசன் அவரு புரியல. எம்பியாவும் இருக்காரு, இது பண்றாரா? ஆமா, அது என்ன எம்பிஆர் இருக்காரு, ஹெல்ப் தானே பண்றாரு ரைட்டர், அதனால தப்பு கிடையாது. ரைட்டர் அவங்க எம்பிஆர் இருந்தது. பாலையா வந்து எத்தனை வருஷமா எம்எல்ஏ இருக்காரு தெரியுமா? பாலையா தொடர்ச்சியா அவர் 3வது முறை 4வது முறை தொடர்ச்சியா ஆமா. எம்எல்ஏவா இருக்கிறாரு. அவரு எல்லா படமும் நடிச்சுட்டு தான் இருக்கிறாரு. இப்ப இவரு யாரு, பவன் கல்யாண் துணை முதல்வராகவே ஆயிட்டாரு. துணை முதல்வராக இன்னும் 3 படம் நடிச்சிட்டு இருக்காரு. ஏற்கனவே நடிச்ச படங்கள் பெண்டிங், இப்ப புதுசா ஒரு படம் கமிட் ஆயிருக்கிறாரு. கமிட் ஆன படம் தானே, கமிட் ஆன படம் தான் கண்டினியூ பண்றதுன்னு நினைக்கிறேன். ஆமா, புதுசா ஒரு படம் நடிக்க வேற போறாராம். அது வேற தனி கதை. அது தெரியாது. ஏதோ பேசுறீங்களா? யாரு ப்ரோ எதுவும் அது என்ன பேசல, எல்லாம் பிரச்சனை அமைதியா தான் இருக்கு. கண்டுபிடிச்சிட்டீங்களா பர்னி ப்ரோ? என்ன ப்ரோ? ஸ்டார்டிங்ல கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு காமிக்குது. அக்செப்ட் பண்ண ரிக்வெஸ்ட் நடுவில் கொடுத்தா காமிக்கவே மாட்டேங்குது. ஏதாச்சும் பாத்தீங்களா? அது என்ன ப்ராப்ளம்? இல்ல ப்ரோ, எனக்கு சீரியஸா தெரியல. அப்பப்போ காமிக்குது, அப்பப்போ காமிக்கல. எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல கொடுத்தா மட்டும்தான் காமிக்குதுன்னு சொல்ல, நடுவில் சில டைம் காமிக்கும், சில டைம் காமிக்காது. ஆனா எனக்கு காமிக்கும் பாரு. நீ எனக்கு என்னன்னா ஸ்டார்டிங்ல மட்டும் ஸ்பேஸ் ஆரம்பிச்சு ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ள யாரெல்லாம் ரெக்வெஸ்ட் கொடுக்குறாங்களோ எல்லாமே உடனே காமிச்சிடும். இல்லைன்னா பக் மாதிரி பாதிக்கு மேல வந்து ரெக்வெஸ்ட் மட்டும் தான் இருக்கு, யாருன்னு காமிக்காது. இது எப்ப திரும்ப காமிக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணப்போ, அப்புறம் வேல்பாரி ஸ்டார்ட் பண்ற டைம்ல, இல்லைன்னா வேல்பாரி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த டைம்ல தான் ரொம்ப காமிக்குது நமக்கு. சரி, ஓகே, பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. இந்த வாரம் யாராவது ஏதாவது படம் போறீங்களா? இந்த வாரம் நோ ப்ரோ. அடுத்த வாரம் லயன் கிங், விடுதலை 2. 2 படம் தானா? ஆக்சுவலா வந்து இந்த வாரம் அந்த கிரேவ் தி ஹண்டர் ரிலீஸ் ஆகும்னு நினைச்சேன். பட் ஆனா இப்ப புதுசா போஸ்ட் விட்டுருக்காங்க, இந்தியால வந்து ஜனவரி 1 தான் ரிலீஸ்ன்னு சொல்லி. அட போங்கடான்ற ஆயிடுச்சு எனக்கெல்லாம். எந்த படம் ப்ரோ? சரி, கிரேவ் தி ஹண்டர் மார்வல் படம். ஓகே, நடுவுல கால் வந்துருச்சு டைட்டில் சொல்லும் போது. அதான் டிசம்பர் 13 ரிலீஸ்ன்னு சொன்னாங்க. பட் ஆனா இந்தியால வந்து ஜான் 1 தான் ரிலீஸ் ஆகுதான். அதுவே எனக்கு ஒரு மாதிரி டிசப்பாயிண்டட். பட் ஓகே. ஆனா எனக்கு வந்து மிஸ் யூ மேல கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. அந்த படம் படம் பார்க்கலான்னு இருக்கேன். மேபி ப்ரெஷ் ஷோ இருக்கு அந்த படத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அப்படி இருந்துச்சுன்னா அதில் வர ரிவ்யூஸ் வச்சு போகலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டே போய் பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். வேற எந்த படம் தெரில. சூது கவுன் 2 அது எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு ரிலீஸும் ஆகாதுன்ற மாதிரி தானே சொன்னீங்க? ஏது சூது கவுன் 2வா? உங்க ஏரியால அது டவுட்டு தான் ப்ரோ. இப்போ இது ரொம்ப சின்ன படம் தானே. இப்போ மிஸ் யூ கூட மேபி சித்தார்த் ஒரு இது இருக்கிறதுனால யாராவது டிஸ்ட்ரிபியூட் இருக்கலாம். பட் ஆனால் சூது கவுன் 2 எனக்கு தெரியல. உங்களுக்கு அந்த மாதிரி ஆயிருக்கா ப்ரோ? நல்ல ரிப்போர்ட் வந்து சின்ன சின்ன தமிழ் படங்கள்லாம் இங்க நல்ல ரிப்போர்ட் வந்து ஒரு வாரம் கழிச்சு தான் இங்க ரிலீஸ் ஆயிருக்கு. போர் தொழில் இந்த அது மாதிரி மாதிரி படங்கள்லாம். வந்திருக்கு. எனக்கு வந்து அயோத்தி அந்த மாதிரி தான் வந்துச்சு. இப்போ அயோத்தி வந்து நல்ல ரிப்போர்ட் தமிழ்நாட்டில் மட்டும் ரிலீஸ் ஆகி 2 வாரம் கழிச்சு இங்கே ரிலீஸ் ஆச்சு. அப்பயும் நான் தேட்டரை போய் பார்த்தேன். எனக்கு அயோத்தி தான் அந்த மாதிரி ஞாபகம் இருக்கு. டாக்டர் வந்து கோவிட் டைம்ல ரிலீஸ் ஆச்சு. அந்த டைம் வந்து தமிழ்நாட்டில் வந்து அந்த 50% ஆக்குபென்சி அது இருந்துச்சு. பட் ஆனால் கேரளாவில் தியேட்டர்ஸ் வந்து க்ளோஸ்டாக தான் இருந்துச்சு. அந்த படம் ரிலீஸ் டைமில், டாக்டர் ரிலீஸ் ஆகி ஒரு 2 வீக்ஸா 3 வீக்ஸான்னு தெரில. அதுக்கப்புறம் தான் வந்து கேரளாவில் ரிலீஸ் பண்ணாங்க. ஆக்சுவலாக 3 வீக்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா 4th வீக் ஓடிடியில் வந்துருச்சு. ஓடிடியில் டிவி ப்ரீமியர் சம்திங் லைக் தட் வந்துருச்சு. அந்த ஒரு வாரம் மட்டும் இங்கே கேரளாவில் ஓடிச்சு. பட் அப்படி போய் தேட்டரில் பார்த்தேன். அதுதான் நான் லேட்டாக பார்த்த தமிழ் ஃபிலிம்ஸ் அப்படின்றது. இல்லைன்னா நான் பிரகாஷ் ப்ரோ சொல்கிற மாதிரி தான். எனக்கு வந்து ஒரு படம் பார்க்கணுன்னா எனக்கு அந்த ஃபஸ்ட்டு 2 days ஆர் 3 days மேக்ஸிமம் எனக்கு ஃபஸ்ட் டே பார்த்துடணும். அப்படி இல்லைன்னா அந்த 2 to 3 days வந்து படம் பார்த்துடணும். இல்லைன்னா எனக்கு அது தேட்டரில் போய் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாயிடும். நம்ம சைடும் என்ன ப்ரோ அந்த படம் பாத்தீங்களா? இந்த எஸ்எம்எஸ் சந்தானம் மாதிரி வந்து ஐயோ தலையில கை வச்சுருக்காங்க. நம்மளாம் கேன்சல் பண்ணிட்டோம். பேசே கட் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்கா. அந்த சம்பவம் இவங்க அடிக்கடி நடக்கும். பழகிக்கங்க.
இல்ல ஸ்பேஸ் கட் ஆயிடுச்சு. அது என்ன ஷூரா தெரியல. பட் கட் ஆயிடுச்சு. மாவீரன் ப்ரோ ஏதோ கேட்டீங்களே என்ன ப்ரோ? இல்ல அந்த படம் விக்கி வித்யாக்கா ஓவர வீடியோ எல்லாம் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்லயே ட்விட்டர்ல. நீங்களும் பாருங்கன்னு சொன்னேன். எல்லாம் ஆவரேஜா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது பாக்குறேன் ப்ரோ. ஆக்சுவலா வந்து இன்னைக்கு தான் வந்து 2 படம் பார்த்தேன். ஸோ அதனால வந்து இந்த படம் பார்க்கல. பட் ஆனா ஃபுல் வெட்டி தானே, அதனால வந்து பார்க்குறேன் கண்டிப்பா. அந்த படமும் இருக்கா. அப்புறம் அக்னின்னு சொல்லி ஒரு படம் இருந்துச்சுல்ல அமேசான் பிரைம்ல, அந்த படமும் பார்க்கலான்னு இருக்கேன். அதுவும் வந்து ஓரளவு டீசெண்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் தெரில, பார்ப்போம். எனக்கு அது ட்ரெய்லராகவே பிடிச்சிதான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த வாரம் ஓடிடியில் வந்து இது வருதுன்னு நினைக்கிறேன், சிங்கம் அகைன். அந்த படமும் பார்க்கணும். அக்னி வந்து தமிழ்ல இல்லையே, தெலுங்குல அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஹிந்தி ப்ரோ. நான் ஒரிஜினல் லாங்குவேஜ் சிங்கம் மேகன் நினச்சி நான் பார்க்கணும். இந்த வாட்டி பார்க்கணும். எப்படி தான்டா இருக்கு, நானும் எடுத்து பார்த்துறேன்டா பார்க்கணும். ஏன்னா தேட்டரில் பார்க்கணும்னு நினச்சிட்டு வெறுப்பாகி வேணான்னு விட்டாச்சு. கடைசியில் பக்கத்து வரைக்கும் போய் அதுக்கு பார்க்கலாம்லாம் முடிவு பண்ணீங்களா? அதை பார்க்கலாம் முடிவு பண்ணி பூல்புலையா 3 பார்க்கலாம். பூல்புலையா 3 அல்லது சிங்கம் மேகன் ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு பார்க்கலாம்னு போனேன். அதை ட்ரெண்ட் சொல்லிட்டு ஃபோன் பண்ணி ரெண்டுமே போவேன்னு சொல்லிட்டனால விட்டுட்டேன். அவர் தான் நிறைய இடத்துல உங்களை காப்பாத்தி விடுறாரு. அவரை ஃபர்ஸ்ட் இது பண்ணணும். பூல்புலையா 3 உண்மையிலே தியேட்டர்ல பாக்குறப்ப அந்த சாங் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. ஸ்பீக்கர்ல கேட்கும்போது ஒரு ஆமேஜே தோமார்னு ஒரு சாங் ஒன்று வரும், ராரா மாதிரி. இது அது வந்து இது சந்திரமுகி ரீமேக் தானே? ஆமா, நான் அது ஒன்னு மட்டும் தான் சந்திரமுகி ரீமேக் பண்ணி பிரான்சைஸ் அது. அப்படியா? எனக்கு யாரு காட்ட மாட்டேங்குது. ஒண்ணுதான் சந்திரமுகி. சந்திரமுகி இல்ல, மலையாளத்துல ஒரு படம் வந்திருக்கும், பிரியதர்ஷன் தான் பண்ணாரு. மணிச்சித்திரத்தாள் அவரே தான் பண்ணாரு பூல்புலே 1. அதை அப்படியே அவங்க கண்டினியூ பண்றாங்க. ஓ ஓகே, ஏதோ ஒன்று. அது பார்க்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. மேபி சிங்கம் அகைன் ட்ரை பண்ணுவேன். அதில் எனக்கு என்ன அந்த ராமாயணத்தை எடுத்துட்டு வந்தது மட்டும்தான் ஒரு மாதிரி தெரியுது. பட் பார்ப்போம் படமா எப்படி இருக்குன்னு சொல்லி. ஒரு அந்த ஜாக்கி ஸ்ரோப் பையன் இருக்கார்ல, டைகர் ஸ்ரோப், அவர்லாம் அவருக்கு இருக்கிற பிசிக் அழகா சூப்பர் படமா பண்ணிட்டு போவாங்க. நல்ல கதையை இது பண்ணி அவர் இங்க இருந்து எல்லா படத்தையும் சட்டை கட்டிட்டு வராருங்க. அவர் பயங்கரமா ட்ரோல் பண்ணுவாங்க அங்க. அவர் ஜம்ப் பண்ணிட்டே இருப்பாரு, குரங்கு மாதிரி ஜம்ப் பண்ணிட்டே தான் இருப்பாரு. அது எல்லாமே நம்ம படம் தான். வேட்டை, அப்புறம் அந்த சத்யராஜ் பையன் ஒரு சத்யான்னு ஒரு படம் பண்ணாரு, அது க்ஷணம் ரீமேக். அப்புறம் மலை, எந்த ஹீரோ? டைகர் ஷெராஃப். அது வார்ல கூட அவரு ரித்திக் ரோஷன் அவர் பிரகாஷ் ப்ரோ அவரோட டெபியூ ஃபிலிம். நான் அப்பதான் குஜராத்துக்கு முத போயிருந்தேன். ஹீரோ பந்தின்னு, அது ஒரு அல்லு அர்ஜுன் படத்தோட ரீமேக். பயங்கரமான படம், எனக்கு ரொம்ப பிடிச்ச கமர்ஷியல் மசாலா படம். சாங்ஸ் எல்லாமே பயங்கரமா இருக்கும், ஃபைட் சீன் பயங்கரமா இருக்கும். அவர் டெபியூ ஆன ஃபிலிம் ஹீரோ பந்தின்னு. இன்னமும் நான் அப்பப்ப அந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி பார்ப்பேன். அது வேணா ட்ரை பண்ணுங்க. ஜாலியான ஒரு படம், நல்லா இருக்கும். மேக்கிங் எல்லாமே ரிச்சா சூப்பரா இருக்கும் பார்க்கவே படம். அல்லு அர்ஜுன் படம் அதை நீங்க பாத்திருக்கீங்களா தெரியல. அல்லு அர்ஜுன் அவர் ஃப்ரெண்டோட லவ்க்கு ஹெல்ப் பண்ணி பிரகாஷ் ராஜோட பொண்ணு இவங்க நாடோடிகள் மாதிரி சேர்த்து வச்சிருவாங்க. இவங்க கடத்திட்டு போய் அடி அடிச்சு விசாரிப்பாங்க. இவரு போன இடத்துல இன்னொரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சுவாரு. பிரகாஷ் ராஜோட 2வது பொண்ணு. சொல்றீங்களா? அது நான் தெலுங்குல பார்க்கலாம். நான் அது ஒரு அல்லு அர்ஜுன் படம். தெலுங்குல நான் பாத்திருக்கேன் அந்த படம். அது தெலுங்குல நம்ம அல்லு அர்ஜுன் படம் எல்லா படமும் பாத்திருக்கோம். பிரகாஷ்னா எவ்வளவு திரும்ப படம் பாப்பீங்களா? அதான் சொல்றேன், தெலுங்குல ஜூனியர் என்டிஆரும் அல்லு அர்ஜுன் நடிச்ச எல்லா படமே பார்த்திருக்கேன். அவங்க நடிச்ச எல்லா படமே எனக்கு ரொம்ப ஃபேவரட். மகேஷ் பாபு படம் கூட நான் 1-2 படம் பார்க்காம இருந்திருப்பேன். ஆனா ஜூனியர் என்டிஆர் படமும் அல்லு அர்ஜுன் படமும் அப்பயே 2010 ஒரு 13லயே எல்லா படத்தையும் பெண்டிங் இல்லாம முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அவங்க வர ஒவ்வொரு படமும் தியேட்டர்ல பார்த்திருக்கேன். சரிங்க, அல்லு அர்ஜுன் படம்லாம் நான் பேர் சூர்யா, நான் இல்லை இந்தியாலாம் மாரி சினிமாஸ் முதல் ஷோ போய் உட்காந்து பார்த்தேன். இந்த படம் பயங்கர ஸ்டைலிஷா இருக்கும். அப்பா ஒரு ஆண்டா, அம்மா ஒரு தமிழ்நாடு. நான் தெலுங்கு, நீங்க சொல்ற தெலுங்கு நான் பாட்டு தெலுங்கு படம்லாம் சொல்றீங்க நீங்க. அதான் கேட்டேன். நீங்க பேசுற இடத்துல சவுண்ட் அதிகமா கேட்டா எனக்கு சரியா கேட்கல. இருந்தாலும் சவுண்ட் கொடுக்குறாரு. ஆமா பிரகாஷ் ப்ரோ, சூர்யா 45 மியூசிக் டைரக்டர் பத்தி பேசிட்டீங்களா? சாய் அபயங்கர் பரணி அப்டேட்டா சொல்லிட்டாரு. அவர் எப்படி வருவாருன்னு நினைக்கிறீங்க?
இல்ல எதுக்காக தான் இதுக்காக தான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த நேற்று வந்து ஏற்கனவே இந்த சினிமாட்டோகிராஃபர் பத்தி நம்ம பேசணும்ல, எதுக்காக அனௌன்ஸ் பண்ணா டெய்லியும் வரணும். அந்த மியூசிக் டேரக்டருக்கு தனியா தெரிஞ்சா ஏஆர் ரஹ்மான் வந்து படத்துல விலகிட்டாருன்னு தெரியும். அதுக்காக தனியா வந்து ஒரு 4 அப்டேட் சொல்லும்போது சேர்த்து சொல்லிக்கலாங்கிறதா சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட அது மாதிரி தான் அவங்க அப்டேட் விட்டுருக்காங்க. எனக்கு வந்து இந்த அனிருத் இடத்த வந்து உடனே ஃபில்அப் பண்ண ஒருத்தர் வந்துட்டாரு அப்படின்னு எல்லா டக்குனு ஒரு போஸ்ட் போடுறாங்க. அது வந்து அந்த அளவுக்கு ஹைப் இல்லைனாலும் பட் ஏன்னா இது மாதிரி ஒரு யங்ஸ்டர் வர்றது நல்லதுதான். ஏன்னா அனிருத் மட்டுமே இப்போ வந்து ஒற்றை புள்ளியா இருக்கிறாரு. ஒரு அடுத்த கட்ட ஒரு ஹைப் ஏத்துற ஒரு மியூசிக் டேரக்டர் ஒற்றை புள்ளியா, அதாவது கிட்டத்தட்ட எப்படிமா நம்ம ஒரு பாஷையில் ஒரு சொல்லுவோங்க மோனோபோலியா, கிட்டத்தட்ட மோனோபோலி மாதிரி தான் அனிருத்தோட இருக்கிறது. அந்த வகையில ஒரு யங்ஸ்டரு, அதாவது ரொம்ப இளம் பருவத்துல ஒருத்தர் வந்து மியூசிக் டேரக்டரா வர்றது. அது ஏற்கனவே 2 ஹிட் சாங்ஸ், அந்த ரெண்டுமே வந்து செம்ம வைரல். ஒன்னு 173 மில்லியன் வியூஸ், ஒன்னு 193 மில்லியன் வியூஸ் யூடியூப்ல. அந்த அளவுக்கு அப்படி வியூஸ்லயே 173 மில்லியன் 193 மில்லியன், இப்படி 2 பாட்டும், இப்படி 2 பாட்டும் பயங்கரமான ரீல்ஸ். இந்த வருஷம் கோட்டு இந்த படம் வேட்டையன்லாம் டஃப் கொடுத்துட்டு இருக்காரு ஸ்பாட்டிஃபை யூடியூப்ல ஆல்பம். சொல்றேன், என் பையன் சின்ன பையன் 2.5 வயசு தான் ஆகுது. அவனுக்கு வந்து இந்த கட்சி சேர பாட்டை போட்டா அப்படியே கண்ணு முடியாம பார்ப்பான். அப்பன மாதிரியே நல்லா இருக்கேன்னு பார்ப்பான். அது மாதிரி இது மாதிரி வந்து குழந்தைங்க முத கொண்டு ஒரு பாட்டை விரும்பி பார்க்குது. அப்படிங்கிற பட்சத்துல வந்து ஒருத்தர் வந்து அப்கமிங் மியூசிக் டேரக்டரா வரலாம். அது வந்து இவன் கரெக்டா பண்ணிட்டு இருக்க அப்படி பையன். அது போக அப்பா அம்மா 2 பேரும் பாடகர்கள், திப்பு ஹரிணி. அந்த பாடகருங்கனால அந்த மியூசிக் செட்ஸ்லாம் கரெக்டா சொல்லியிருப்பாங்க. அந்த பட்சத்துல தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. இவ்வளவு இப்படி சொல்லுவீங்க எக்ஸ்பெக்டே பண்ணல ப்ரோ. ஏங்க அந்த பாட்டு பாத்துறீங்களா இல்லையா? அந்த கேர்ள்ஸ் பாட்டு சரௌண்டிங் எல்லாமே பயங்கரமா இருக்கும். அந்த நான் என்ன பையன் பாக்குற ஸ்டாக்லயே நம்மளும் சேர்ந்து பாத்துக்கலாம். இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் தனியா பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். பையன் பார்க்கும்போது சேர்ந்து பார்த்தோம்னா உனக்கு தப்பா தெரியாது. பாட்டு உட்காந்துக்க வேண்டியது, அப்படியே பேங்க் முன்னாடி உட்காந்துக்க வேண்டியது முன்னாடி. அந்த மாதிரி பாட்டு எவ்ரி 10 years தமிழ்ல வந்து ஒரு சென்சேஷனல் மியூசிக் டைரக்டர் வந்துகிட்டே இருப்பாங்க. வரணும். ஏன்னா மோனோபோலி மாதிரி ஆயிடக்கூடாது. கரெக்ட். எனக்கு என்னன்னா ஒரே ஒரு மட்டும் விஷயம் மட்டும் தான். எனக்கு என்னன்னா அந்த அனிருத் வந்தாரா வரும்போது 3 அப்படிங்கிற ஒரு ஸ்மால் பட்ஜெட் படம் முதல்ல ஒரு அறிமுகமான ஒரு 3, அதுக்கப்புறம் 2-3 படம் பண்ணார் ஸ்மால் பட்ஜெட் படம். வணக்கம் சென்னை இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஏகப்பட்ட படங்கள் பண்ணார். அவர் பண்ணும்போது எதிர்நீச்சலே சின்ன படம் தான், எதிர்நீச்சல். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் பெரிய பெரிய படங்கள் வந்துச்சு. வேலையில்லா பட்டதாரி வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அவர் 2014 தான் கத்தி படம், 2015 வேதம். அவங்க வந்து 2011 அறிமுகமாகி ஒரு 4 வருஷம் கழிச்சு தான் பெரிய நடிகர் படங்கள் கிடைக்குது. ஆனா இவருக்கு எடுத்த உடனே ஒரு லாரன்ஸ் படம், ஒரு அது எப்படின்னா எல்சியூன்னு சொல்ல போற லோகேஷ் நாயக் தயாரிப்பு. அடுத்த படமே சூர்யா படம். அப்படியே 2மே பெரிய படமா இருக்கு. ஒரு படம் வந்து ரொம்ப பெரிய படம். அப்படிங்கிற பட்சத்துல இவர் வந்து எடுத்த உடனே இவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கேங்கிற அந்த ப்ரெஷர் ஒரு சைடு இருக்கும். அதுவும் கிட்டத்தட்ட வந்து ஒரு கோல்டன் டிக்கெட் மாதிரி. அந்த கோல்டன் டிக்கெட் ஈஸியா கிடைச்சிருச்சு அவருக்கு. அதை அவர் கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். அப்பதான் அவர் இந்த மாதிரி இடத்துக்கு வர முடியும். இந்த படமும் சொல்றேன், ஒரு படம் மட்டும் ரொம்ப பெரிய படம் சொன்னீங்களா, அது எந்த படம் ப்ரோ? சூர்யா 45 தானே சொல்றேன். அப்படி அதாவது ஒரு படம் பெரிய படம், இது ரொம்ப பெரிய படம் அப்படின்னு சொன்னீங்களோ. இதுவும் இருக்கு ப்ரோ, லாரன்ஸ் படம் பெரிய படம். ஆமா, அதுவும் பேசிட்டு இருக்காங்க. பிரதீப் ரங்கநாதன் படம், மைத்ரி மூவிஸ், அவங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர் யாரோ ஒருத்தர் அந்த படத்தை டைரக்ட் பண்றாரு. அந்த படத்துக்கு ஒரு மியூசிக் டைரக்டரா பேசுறாங்க. நான் சொல்றது ரொம்ப பெரிய படம் சொல்றேன், சூர்யா படத்தை சொல்றேன். ஏன்னா சூர்யாங்கிறது பெரிய ஸ்டார் இல்ல. இன்னொருத்தர் பேசுறாரு யாரு ப்ரோ? லாரன்ஸ்னாலே குஷி ஆயிடுறீங்க நீங்க. யாரு நானா? ஆமா, லாரன்ஸ் வந்தேன்னா நீங்க வந்து நான் ஃபேன் தான் நினைக்கிறேன். தெரிஞ்சு அன்னைக்கும் இதே மாதிரி தான் அந்த படத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றவங்க பேசுவீங்க. இப்ப பெரிய படம்னா அது சூர்யா பட்டி சொல்றாருன்னு தெரிஞ்சே கேக்குறீங்க பாத்தீங்களா? நான் சூர்யா ஃபேன் தான் ப்ரோ. அவரு நம்ம படத்தை சொல்றாரான்னு கன்ஃபர்மேஷன் பண்ண மாதிரி கேட்டேன். ஜிவி பிரகாஷ் ரொம்ப நல்லா பண்ற மாதிரி தோணுது ப்ரோ, கலக்கிட்டு இருக்க மாதிரி. அவர் ஆக்டிங் விட்டுட்டு இதுல வந்துட்டாருன்னா இன்னமும் நல்லா பெஸ்டா இருப்பாருன்னு தோணுது. அமரன்லாம் எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்கு ப்ரோ. இந்த வருஷம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆல்பம் ஹிட் எனக்கு தோணுன படம் தங்கலாம் தான். மினிக்கி அந்த தங்கராணி சாங்கு அவர் தியேட்டர்ல கேட்கும்போது அறுவடை சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு அமரன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன ப்ரோ சைலண்ட் ஆயிடுச்சு? அதுக்கு அர்த்தம் சரி பரணி ஆரம்பிச்சிடலாமான்னு வாரு. ஆக்சி 2 நிமிஷம் தான். என்னது ப்ரோ வேல்பரியா? ஆமா,
அத மனோஜ் ப்ரோவே சொல்லியிருப்பாரு கொஞ்சம் விட்டுருந்தேன். அதெல்லாம் சொல்லிட்டேனே கரெக்டா ப்ரோ. ஷார்ப்பா ஸ்டார்ட் 9:30 பண்ணுங்க. தான் ஆரம்பிப்பாரு. அப்புறம் நான் இன்னைக்கு அதை RRR ப்ரொடியூஸ் பண்ணாங்களா டிவிவி, அவங்க ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. இப்பதான் அவரோட டாக்குமெண்ட்ரி வந்துச்சு. இப்போ RRRக்கு மட்டும் தனியா ஒரு டாக்குமெண்ட்ரி விடுறாங்க போல. அதுக்குமே நான் வெயிட்டிங். டிசம்பர் ரிலீஸ் சொல்லியிருக்காங்க. நியாயம் பண்றாங்க. அந்த ராஜமௌலி டாக்குமெண்ட்ரி அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. விஷுவலாவே பயங்கரமா இருந்துச்சு. பிரகாஷ்னா சொல்லுங்க. ஓ ராஜமௌலி டாக்குமெண்ட் ஃபேன் பாத்துருக்கீங்களா? ஓடுதா நல்லா என்ன? இருந்துச்சு அது. இல்ல பக்கத்துல ஃபேன் ஓடுதான்னு கேட்டேன். ஆமா, வேல்பாரி சொல்லப்போ ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே ஓகே, வேல்பாரி சொல்லும்போது ஆஃப் பண்ணிருங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு, இந்த ஃபேன் ஓரம்லாம் சத்தமா கேட்கறது தான் பெரிய அயற்சியா இருக்கு. ஆமா ஆமா, அது கேட்கும்ண்ணா. நானே வந்து இப்போ என்னோடல கேட்காதுன்னு தெரில, கேட்குமான்னு எனக்கு அப்பப்போ டவுட்டா இருக்கும். ஏன்னா முன்னாடி இருந்த ஹெட்செட்ல கேட்குதுன்னு சொல்லுவாங்க, இப்போ கேட்கலன்பாங்க. இல்ல எனக்கு இப்போ புரியல. யாருமே 6 மாசமா நம்ம ஸ்பேஸ் வர்றோம், அப்பெல்லாம் கேட்கல. இந்த 2 நாளா கேட்குதுன்னா இப்போ ஹெட்செட் மாத்தணுமோ? எனக்கு அதெல்லாம் தெரியலண்ணா. ஆனா கேக்குது, ஃபேனை மாத்தணும். அவ்வளவுதான். இல்ல ஃபேன்ல சவுண்ட் வர மாதிரி தெரியல எனக்கு. ஃபேன்ல இருக்கிற தூசி எடுத்துட்டாலே போதும். சரி ரைட், ஓகே, கிளியர் பண்ணிடுவோம். அப்பனா கொஞ்சம் இதா இருக்கும். ஏன்னா அதுதான். நீங்க ஏதாவது போறீங்களா பிரகாஷ் இந்த வாரம்? சூதுகம் 2, மிஸ் யூ, தளபதி ரீரிலீஸ் வேணா போவேன். ஏன்னா எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். மனிதத்தன படத்துல சொல்லியிருக்கேன், எனக்கு ஒரு 2-3 படம் பிடிக்கும்னு. அதுல தளபதி எனக்கு ரொம்ப பிடிக்கும். குணா ரீரிலீஸ் ஆனப்ப ஏன் போல? குணா படம் தியேட்டர்ல போய் பாக்குற அளவுக்குலாம் இருக்காதுங்க. அந்த படம் வந்து ஒரு மாதிரியான படம். அந்த படத்தை வந்து தனியா பார்க்கலாம். அதுவும் பாத்தீங்கன்னா அதுல வந்து எல்லா சீனும் உங்களுக்கு வந்து சூப்பரா இருக்குன்னு சொல்ல முடியாது. அது குணா. தளபதி எல்லா சீனும் நல்லா இருக்கும். அதாவது ஒரு படமா தளபதி நல்லா இருக்கும், ஒரு கல்ட்டா வந்து குணா கொண்டாடலாம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. கொண்டாடுற படம் வேற, என்ஜாய் பண்ற படம் வேற. தளபதி நம்ம என்ஜாய் பண்ணலாம். எனக்கு ஆக்சுவலா நான் வந்து தளபதி படம் வந்து இது ஆன்லைன்ல தான் பார்த்தேன். அது அந்த படம் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு அந்த ஒரு ட்ரெயின்ல வந்து அந்த சாங்கோட ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து ஒரு மாதிரி கனெக்ட் ஆயிடுச்சு அந்த படத்துக்குள்ள. ஸ்டார்டிங்கே அவ்வளோ சூப்பரா இருக்கும் அந்த சாங்கோட. எனக்கு அந்த சாங் ரொம்ப பிடிக்கும். ஒரு சின்ன தாயவள். தியேட்டர்ல பாக்கலையா நீங்க தளபதி? நான் தியேட்டர்ல பார்க்கல ப்ரோ. நீங்க இல்ல ப்ரோ, தெரியும் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ. தளபதி பிறந்தப்பலாம் குழந்தைங்க நான். ஏங்க அநியாயம் பண்றீங்க? குழந்தையா? புரியல எனக்கு. இல்ல ஒரு 3-4 வருஷம் தானே இருக்கும். ஏங்க இப்படி பண்றீங்க? எனக்கு எத்தனையோ வயசான மாதிரி. தளபதி எப்ப ரிலீஸ் ஆச்சு? இருங்க, தளபதி எப்ப ரிலீஸ் ஆச்சு? 91ங்க. 91ங்க. கை குழந்தை. என்ன ப்ரோ 2-3 வருஷம் இருக்கும். கை குழந்தையா? அநியாயம் பண்ணாதீங்கண்ணா. சீரியஸா பிறக்கலன்னு சொன்னா தப்பு. நான் பிறந்துட்டு கை குழந்தை ப்ரோ. அன்னைக்கே சொன்னீங்க 88ன்னு. நான் என்னைக்கு 88ன்னு சொன்னேன்? ஏங்க அநியாயம் சரி 89. சரி 89. சரி அப்படி பார்த்தா கை குழந்தை. சரிங்க 91 கை குழந்தை தானே? நான் கை குழந்தைனா ஒரு வருஷம் தானே கை குழந்தை. நடக்கிற வரைக்கும் தானே கை குழந்தை. 2 வயசு வரைக்கும் ஒரு குழந்தைங்கிறது கை குழந்தை. 2 வயசுக்கு மேலதான் அந்த குழந்தை வந்து கை குழந்தைங்கிற ஸ்டேஜ் இழந்துரும். என்னமோ சொல்றீங்க போங்க. நடக்கிற தெளிவா உங்களுக்கு 10 வயசாவே இருந்தாலும் தெளிவா போயிருக்க முடியாது தனியா. இல்ல இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க தெளிவா. ஒருத்தர் கல்யாணம் பண்றாருன்னு வச்சுங்களேன். கல்யாணம் பண்ணி அந்த ஒரு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் ஒரு புது மாப்பிள்ளை. ஆனாலும் அவர் வந்து ஒரு 3 மாசத்துக்கு 4 மாசத்துக்கு கல்யாண நாள் தேதி வர வரைக்கும் புது மாப்பிள்ளை ஏன் சொல்றோம்? அது மாதிரிதான் கை குழந்தைக்கான உதாரணமும். 2 வயசு வரைக்கும் கை குழந்தை தான். பிரகாஷ் ப்ரோ, அப்படியே நீங்க போயிருந்தாலும் உங்க அப்பா உங்களை குணாக்கு தானே கூட்டு போயிருப்பாரு. ஆமா, அது வேணா உண்மைதான். கூட்டு போயிருந்தாலும் குணாக்கு தான் கூட்டு போயிருப்பாரு. 2 ஒரே நல்லா தானே ரிலீஸ் ஆச்சு. ஆனா அவர் கூட்டு போயிருந்தது எனக்கு தெரிஞ்சு அந்த படம் தான் கிடையாது. எனக்கு எவ்வளவு கூட்டு போக வாய்ப்பே இல்லை. கை குழந்தை எங்க அப்பா அந்த குளம் பண்ண மாட்டாரு. நீங்க பார்த்த ஃபர்ஸ்ட் படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்க ஃபர்ஸ்ட் படம் இது ப்ரோ? தியேட்டருக்கு போன ஃபர்ஸ்ட் படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? எத்தனை வயசுல? நிறைய படங்கள் ஞாபகம் இருக்கு. ஏன்னா கொஞ்சம் இந்த குழந்தை பருவத்துல கொஞ்சம் அதீத ஞாபக சக்தி மாதிரி அங்க என்ன நடந்துச்சோ எல்லாமே ஞாபகம் இருக்குங்கிற மாதிரி எனக்கு 5 வயசுல இருந்தே ஞாபகம் இருக்கு எல்லாமே. கர்ணன் ஒரு படம் சிவாஜி படம் இருக்கு. கரெக்டா 5 வயசுல இருந்து என்னென்ன நடந்துச்சோ எல்லாமே டோட்டலாவே ஞாபகம் இருக்கு. அது என்னன்னு தெரியல. பல படங்கள்ல இருந்து எதுவுமே மறக்கல. அதாவது எல்லா ஒருத்தருக்கு 2 பேருக்கு 1-2 தான் ஞாபகம் இருக்கும். நமக்கு டோட்டலாவே அந்த குழந்தை பருவத்துல என்ன இருந்துச்சோ எல்லாமே ஞாபகம் இருக்கு. அப்படி பார்த்து கர்ணன் ஒரு படம் சிவாஜி படம் ரீரிலீஸ் ஆயிருந்துச்சு அந்த பீரியட்ல. திருச்சி பிரபாத் தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அது சிவாஜி தியேட்டர்னு சொல்லுவாங்க. அந்த தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருந்துச்சு அந்த படம். அதுதான் நான் வந்து விவரம் தெரிஞ்சு போன படம். எனக்கு ஒரு 5-5.5 வயசு இருக்கும் கூட்டு போயிருப்பாங்க.
அந்த படம் ஞாபகம் இருக்கு. அப்புறம் அதே அந்த சமயத்திலே பக்கத்திலே பேலஸ் தேட்டர்னு ஒன்று, அது எம்ஜிஆர் தேட்டர்னு சொல்லுவாங்க. அங்க வந்து ஒளி விளக்கு படம் பண்ணுச்சு. 2 படமும் பேக் டு பேக் பார்த்தேன். எனக்கு ஞாபகம் இருக்க படங்கிறது எனக்கு முதல்ல ஒரு படம் பார்த்தேன் அப்படின்னா அந்த 2 படமும் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் பல படங்கள் பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்க்காத படமே இல்லைன்னு அர்த்தம். அவ்வளவுதான். தேட்டர்ல வந்து எந்த படம் ரிலீஸ் ஆனா, ஏன்னா அப்பாவும் சினிமா ரசிகர், அம்மாவும் சினிமா ரசிகைங்கிறனால அதிகமா படத்துக்கு போய் பழக்கம். சொல்ல போனா வாரத்துல 2 நாளாச்சும் படத்துக்கு போயிருவோம். தேட்டருக்கு போறது. பிரகாஷ் நீங்க சொல்றத பார்த்தா பரம்பு நாட்டுக்கு போயிடலாமா? ஒரே சொல்லிக்கிறேன், அதுக்கப்புறம் பரம்பு நாட்டுக்கு போலாம். பிரகாஷ் ப்ரோ சொல்றத பார்த்தா 5 வயசுல இருந்து எல்லாம் ஞாபகம் இருக்குனாலும் பிரகாஷ் ப்ரோ ரீஇன்கார்ஷன் மோடு போனா கூட வந்து அவருக்கு வந்து இந்த ஜென்மத்துல நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு தோணுது எனக்கு. அந்த அளவுக்கு இல்ல எனக்கு தெரியல. நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த குழந்தை பருவத்துல ஞாபகம் இருக்காது, 10 வயசுக்கு மேல ஞாபகம் இருக்கும்பாங்க. தெரியல. நான் இங்க பாங்க, நான் வந்து பிறந்தப்ப ஒரு வீட்டுல இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 5 வயசுல ஒரு வீட்டுல இருந்தேன். அதுக்கப்புறம் வீடு மாறி மாறி வாடகை மாறி போயிட்டே இருப்பேன். ஆனா அந்த 5 வயசுல இந்த வீட்டுல நான் என்னென்ன சம்பவங்கள்லாம் பண்ணணும், எத்தனையோ வீடு மாறிட்டேன். என்னால அந்த 5 வயசுல வீடு பண்ண சம்பவம், அந்த தெருவுல நான் என்னென்ன இருந்தோம் எல்லாமே இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கு. நான் அந்த தெருவுல இப்ப திருப்பி அதே தெருவு குடி வந்துட்டேன். அதாவது நான் எங்க வாழ்க்கை தொடங்குச்சு அங்கேயே வந்து இப்ப நிக்கிறேன். நான் ஒரே தெருவுல குடி வந்து ஏரியா வீடு மாறிட்டேன். இப்ப திரும்ப அதே தெருவுல எங்க குடி வந்தோம் அதே வீட்லயே வந்துட்டேன். இப்ப அந்த இடத்துல புதுசா வீடு கட்டி வேற இடத்துல வந்தாச்சு, அவ்வளவுதான். ஆனா நான் எங்க ஆரம்பிச்சுன்னு அங்கேயே வந்துட்டேன். ஆனா இப்பயும் எல்லாமே ஞாபகம் இருக்கு. அங்க என்னென்ன சம்பவம் இருக்கு என் குழந்தைங்கள்ட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது என்னன்னு தெரியல, ஃபுல்லாவே ஞாபகம் இருக்கு. படங்கள்ல இருந்து, நடந்துகிட்ட விஷயத்துல இருந்து, அப்புறம் சின்ன பிள்ளைல நடந்த சேட்டையில இருந்து எல்லாமே ஞாபகம் இருக்கு. எதுவும் மறக்கங்கள்லாம் இல்ல. சரி பாப்போம். படம் நாட்டுக்குள்ள போவோம். நான் பார்த்த படம் சொல்லிட்டுமா? நான் எனக்கு ஞாபகம் இருக்கு ப்ரோ. நீங்க பேசுறப்ப என்னோட ஓல்டு விஷயம் தான் எனக்கும் ஞாபகம் வந்தது. நான் ஃபர்ஸ்ட் எனக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு நான் பார்த்த படம் தியேட்டர்ல வானத்தை போல. ஃபர்ஸ்ட் அஜித் படம் சிட்டிசன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ வானத்தை போல எப்படின்னா அப்பா வந்து பயங்கர விஜயகாந்த் தாங்க. எந்த படத்தையுமே விஜயகாந்த் படம் எதுவுமே தியேட்டர்ல பார்க்காம இருக்க மாட்டாரு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்ன அப்பதான் வந்து என்னன்னா அந்த படத்துக்கு கூட்டு போயிருந்தாங்க. அப்போ ஒரு வாடகை சைக்கிள் தான். அப்பா கிட்ட சைக்கிள் கூட கிடையாது. வாடகை சைக்கிள் எடுத்துட்டு தான் நம்ம ஃபேமிலியா போட்டு வந்தோம். ஸோ பயங்கரமா இருந்தது அந்த மொமெண்ட்லாம். இப்போ நீங்க சொல்றப்ப எனக்கு அந்த ஓல்டு டேஸ்க்கு போன மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. பிரகாஷ் ப்ரோ சொல்லும் போது எனக்கு அப்படியே வரிசையா அந்த பேலஸ் அப்படி வரிசையா சொல்லிட்டு இருந்தாருல, அப்படியே ஜூபிட்டர், ராமகிருஷ்ணா, ஸ்டாருன்னு போவாருன்னு பார்த்தேன். ஸ்டாப் பண்ணிட்டாரு. இல்ல சொல்லலாம், நான் எல்லாம் டென்ஷன் ஆயிடுவாங்க. அடுத்த வாரம் வந்து ஜூபிட்டர்ல உலகம் சுற்றுவாலிபன் பார்த்தேன். அப்படியே ராமகிருஷ்ணால ஒரு இன்னொரு நார்மல் விக்ரம் படம், ஏதோ ஒரு படம் ரீமேக் ரீரிலீஸ் ஆயிருந்துச்சு. விக்ரம் படம் என்ன படம் தெரியுமா? தேவையானலாம் நடிச்சிருப்பாங்க, விண்ணுக்கும் மண்ணுக்கும். செகண்ட் ரிலீஸ்னு சொல்லுவாங்க. செகண்ட் ரிலீஸ் அங்க ஆயிருச்சு. ஷூட்டிங் பண்ணுவாங்க. அந்த படம் தான் ப்ரோ. அந்த படம் தான். எனக்கு வடிவேல் காமெடி தான் வருது. போது ஒரு லிஸ்ட் பெருசா போகுது. அட பொறுங்க ப்ரோ, 10 நிமிஷம் லேட் ஆனாலும் சொல்லிடுவாங்க. சரி ரைட், ஓகே போயிடுவோம் ப்ரோ. 10 மணி ஆத்தா மூடிக்கு போயிடுவாங்க ப்ரோ. அதனால இல்ல அப்படிலாம் இல்லங்க. இல்ல புரியல. ஏரியால எந்த தேட்டருமே இல்ல இப்ப எல்லாத்தையும் இடிச்சிட்டாங்க. ராமகிருஷ்ணா இடிச்சிட்டாங்க, ஜெபிட்டர் இடிச்சிட்டாங்க, பேலஸ் இயங்குது, பிரபாத் மட்டும் மூடிட்டாங்க. அதாவது இப்போ வந்து இயங்குற தேட்டர்னா பேலஸ் மட்டும் இயங்கிட்டு இருக்கு இன்னமும். இப்போ அதுல கங்குவா ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு. அதாவது கங்குவா செகண்ட் ஷிஃப்டிங் தேட்டர்னு சொல்லுவோம்ல, இப்போ வந்து கங்குவா போன வாரம் தூக்குனாங்க, தூக்கிட்டு இப்போ பேலஸ் தேட்டர்ல ஓடிட்டு இருக்கு. அந்த பேலஸ் தேட்டர் மட்டும் இன்னும் இயங்குது. அவர்கிட்ட ஒரு தடவை நான் தேட்டர் கரெக்டாக போய் சொன்னேன், நான் அந்த தேட்டர் இருக்கிற இடத்துக்கும் இவ்வளோ பெரிய வசதிக்கும் நீங்கள் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணால் ஃபர்ஸ்ட் ரிலீஸே டஃப் கொடுக்குறாங்கன்னு. நான் சொல்லி ஒரு 6-7 வருஷத்துக்கு மேலே ஆக போகுது. இன்ன வரைக்கும் அவர் அந்த கொஞ்சம் சீட்டை கூட மாத்தல. போனா அந்த இன்னமும் இந்த மூட்டை பூச்சிங்கிற வார்த்தை அந்த தியேட்டர்ல போனா பார்க்கலாம் நீங்க. ஆக்சுவலா அங்கெல்லாம் செகண்ட் ரிலீஸ் தேர்ட் ரிலீஸ் பண்ணினா 50 நாள் 60 நாள் ஓடும் ப்ரோ. மார்க்கெட் பக்கத்துல இருக்கனால. முன்னாடி அதெல்லாம் வந்து இந்த டிஜிட்டல் இல்லாதப்ப, நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம், ஓடிடி இல்லாதப்ப. இப்போலாம் எங்க, இப்போ அப்பெல்லாம் வந்து அந்த செகண்ட் ரிலீஸுக்கே அவ்வளோ ஆர்வமா காத்திருப்பேன். ஏன்னா இந்த தேட்டர்ல மெயின் தேட்டர்ல வந்து 100 ரூபா கொடுத்து பாக்குறோமா, 50 ரூபா கொடுத்து பாக்குறோமா, அங்கன்னா 10 ரூபா கொடுத்து பார்க்கலாம். நான் பெரும்பாலான படங்கள் 10 ரூபா கொடுத்து பார்ப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஒரு செகண்ட் டைம் தேட்டர்ல போய் பார்க்கலாம், 10 ரூபா கொடுத்து பார்க்கலாம். மகேஷ் பாபு படம் ஒருத்தான் நினைப்படனே. அப்புறமேட்டு வந்து கடைசியா வீரம் ஜில்லா முதற்கொண்டு செகண்ட் ரிலீஸ்ல போய் 2வது தடவை 3வது தடவை பார்க்கறது நல்லா இருக்கும். நான் தேட்டரே ரம்பாலே வந்து வீரம் வந்து ஒரு 3 தடவை பார்த்துருப்பேனாலும் அங்க வந்து ஒரு 6வது தடவை 7வது தடவைலாம் பார்க்கறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். 10 ரூபா கொடுத்து பார்க்குறோம், நல்ல குவாலிட்டியான தேட்டர்ல பார்க்கலாங்கிற மாதிரி இருக்கும். இப்பெல்லாம் எல்லாமே முடிஞ்சு, அந்த ஷிஃப்டிங் தேட்டர் எல்லாமே க்ளோஸ். முருகன் தேட்டர்னு ஒன்று இருந்துச்சு, அது காலி. மகாராணி காலி. இப்படியே கொஞ்ச நேரம் தான் நான் காலி ஆயிடுவேன். மனோஜ்குமார் டென்ஷன் ஆயிடுவாரு. அவர் வந்து பாடி பரநாட்டுக்குள்ள போங்க. ஒரே ஒரு கேள்வி, ஒரே ஒரு ஆன்சர் தான். சொல்லுங்க. ஜில்லா பெஸ்டா வீரம் பெஸ்டா? வீரம் தான் பெஸ்ட். இது என்ன கேள்வி? ஏன் ப்ரோ அது 70mm தியேட்டர் மகாராணி தான் ப்ரோ. தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் 70mm மகாராணி தியேட்டர் தான். மாறி 70mm அப்ப அதுக்கு பிறந்த நம்ம செல்லிய சினிமா சொல்றோம்ல,
அந்த மாதிரி 70mm அதுக்கப்புறம் வந்தது தான். அதே மாதிரி மகாராணியில வந்து எல்லா தேட்டர்லயும் டிடிஸ் வந்ததுக்கப்புறம் கடைசியாக தான் டிடிஸ் கொண்டு வந்தாங்க. திமுருன்னு ஒரு படம் இருக்குல்ல, அதுதான் ஃபர்ஸ்ட் டிடிஸ்ல கொண்டு வந்த படம். இங்க ஈவன் அப்படிங்கிற படம் வந்து வெங்கடேச தேட்டர்ல டிடிஸ் வந்துச்சு. இந்த மாதிரி சில பல வரலாறுகள் இருக்கு. ஒரு நாளைக்கு வேணா அந்த தேட்டரை பத்தி நிறைய பெருசா பேசுவோம், சவுண்ட் எஃபெக்ட், ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் பத்தி. பரணி, இன்னைக்கு வேல்பரிக்குள்ள போலாமா? ரெடியா? வேற யாருக்குள்ள எந்த கேள்வி இல்லையில? போவோம்ல? ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ. மனோஜ் குமார் ப்ரோ, ஹாப்பி. ஓகே, ஹாப்பி.